அதனுடைய கண்டினியூட்டி இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா மன்னிப்பு சப்ஜெக்டே இன்னும் முடியல. வாழ்க்கையில வந்து மன்னிப்பு வந்து மிக முக்கியமான ஒரு ரோலை வகிக்குது. நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு, நம்ம கஷ்டப்படுவதற்கும் அதுவே ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. மன்னிப்பு கேட்காதது வந்து நம்ம கஷ்டப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. மன்னிப்பு கேட்கறது வந்து நம்ம சுகப்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கு. அந்த மன்னிப்பை கேட்கறது அப்படின்ற சப்ஜெக்ட் திருப்பவும் கண்டினியூ பண்ணும். மேரேஜ் ஆனவங்க வந்து திருமணமான பிறகு திருமணமான உறவுகள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னோம். திருமணமான உறவுகள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஒரு கணவன் எடுத்துக்கிட்டா மனைவி, மனைவி சம்பந்தப்பட்ட உறவுகள் யார் யார் திருமணம் பண்றதுனால யாரெல்லாம் உங்களுக்கு உறவுகள் வராங்களோ அவங்க எல்லார்கிட்டையும் உங்களுக்கு கார்ட்ஸ் வரும். பாசிட்டிவ் கார்ட்ஸ் வரும், நெகட்டிவ் கார்ட்ஸ் வரும். அது எப்படி வரும் நம்ம அடுத்தடுத்து விளக்கமா சொல்லுவோம். அந்த கார்ட்ஸ் வரனால நீங்க குடும்பத்துல மேரேஜின்னு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வர்ற சம்பந்திகள் முதல் கொண்டு, இப்ப நீங்க மாப்பிள்ளை வீடுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா பொண்ணு, பொண்ணுடைய அப்பா அம்மா, அவங்க வீடு, அவங்க கூட பிறந்தவங்க யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாம் உங்களோட சம்மந்தப்பட்டவங்க தான். ஈவன் சம்மந்திங்க கூட. அப்ப பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னா பேரண்ட்ஸ் தனியா இல்லை, இந்த சம்பந்திகள் அப்படின்னு சொல்லி வரும்போது அந்த சம்பந்திகள் கிட்டையும் வந்து இவங்க சில விஷயங்களுக்காக மன்னிப்பு கேட்கணும். அந்த சம்பந்திகள் கிட்டே இருந்து உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் வருது. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா அனுபவத்தில் நாங்கள் சில எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் சொல்லும்போது அனுபவத்தில் இதெல்லாம் உண்மை நீங்களே புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ உடன் பிறந்தவர்கள்கிட்ட கேட்கிறோம், கணவனுடைய உடன் பிறந்தவர்கள்கிட்ட கேட்கிறோம், மனைவியின் உடன் பிறந்தவர்கள்கிட்ட கேட்கிறோம். மனைவி ஒன்னா இருந்துட்டாங்கன்னா பரவாயில்ல, கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்கன்னா கண்டிப்பா கேட்கணும். அவங்களுடைய திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்டவங்க யாராரோ அவங்களையும் கேட்கணும். இது வந்து பர்சன் டு பர்சன் வேரி ஆகும், எல்லா நபர்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆனா இதை சம்மந்தப்பட்டவங்க தான் கண்டிப்பா வருவாங்க. இந்த சம்மந்தப்பட்டவங்க தான் மன்னிப்பு கேட்கணும். யாருடைய நெகட்டிவ் எனர்ஜி வந்து உங்களுக்கு பாதிக்குதோ, யாருடைய நெகட்டிவ் தாட்ஸ்னால உங்களுக்கு இந்த துன்பம் வருதோ அவங்க சம்மந்தப்பட்டவங்க அப்படின்றவங்க பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். இப்ப நான் வந்து இப்ப ஜென்ரலா சொல்லிட்டு இருக்கேன். ஜென்ரலா இந்த நார்கிட்ட இருந்தெல்லாம் வரும், இந்த நார்கிட்ட இருந்தெல்லாம் உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜி வரும், இந்த நார்க்கெல்லாம் நீங்க மன்னிப்பு கேட்கணும், இந்த நார் மனசெல்லாம் துன்பமா நடந்துக்க கூடாது. ஆனா அப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இதனால பாதிப்புகள் வரும். நீங்க கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்றதுனாலயோ, ஆராதனை பண்ணாலேயோ, விளக்கேற்றதுனாலயோ, குத்து விளக்கு பூஜை பண்றதுனாலயோ, வேற சோன்ஸ் பரிகாரங்கள் செய்யறதுனாலயோ நீங்க எந்த முன்னேற்றத்தையும் காண முடியாது. அடிப்படையாக இந்த கர்மா ஹீலிங்ல நீங்க கையை வைக்காம, கர்மா ஹீலிங்க டச் பண்ணாம, கர்மாவை சரி பண்ணாம நீங்க எந்த வழிபாடு பண்ணாலும் வேலை செய்யாது. அதை புரிஞ்சுக்கங்க. நீங்க வாழ்க்கையில கஷ்டப்படுவதற்கான காரணங்கள் இந்த சப்ஜெக்டை விட்டுட்டு மற்ற சப்ஜெக்ட்ல பண்றதுனால தான். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் போகாத கோயில் கிடையாது, நான் பார்க்காத ஜோதிடர் கிடையாது, நான் பண்ணாத பரிகாரம் கிடையாது, எல்லாமே பண்ணிட்டேன். என்னென்ன சொன்னாங்களோ ஜோதிடர்கள் எல்லாமே பண்ணிட்டேன். நிறைய ஜோதிடர்கள் பார்த்தேன், ஒரு பரிகாரம் சொன்னாரு, எல்லா பரிகாரங்களையும் பண்ணிட்டேன், எல்லா ஜோதிடர்கள் சொல்ற பரிகாரத்தையும் பண்ணிட்டேன், எல்லா கோயில்களுக்கும் போயிட்டேன். கன்னியாகுமரி இருந்து காஷ்மீர் வரைக்கும் என்னென்ன கோயில் இருக்கோ அத்தனை கோயில்களுக்கும் போயிட்டு வந்துட்டேன். என்னென்ன சொன்னாங்களோ அத்தனையும் பண்ணிட்டேன், என்ன தானமோ எல்லாம் பண்ணிட்டேன். ஆனா ரிசல்ட் கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில் நாம் சந்தோஷப்படுகின்ற எல்லா விஷயங்களுக்கும், எல்லா இன்பங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. ஒரு காரணம் பல காரணம் கிடையாது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் படுகின்ற துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணமோ பல காரணங்களோ பின்னால இருக்கின்றன. இந்த காரணங்களை சரியா தெரிஞ்சு கொண்டு அந்த காரணத்தை வந்து நீங்க எரடிகேட் பண்ணணும். அந்த ரூட் காசை நீங்க சரி பண்ணால் ஒழிய நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும், எந்த சர்ச்சுக்கு போனாலும், எந்த மாஸ்க்கு போனாலும், எந்த முறையான வழிபாடுகள்ல வந்து நீங்க அதி தீவிரமான ஆன்மீகவாதியாக இருந்தாலும் அது உங்களை விடாது. கர்மாவைத்தான் நீங்க டீல் பண்ணும், கர்மாவைத்தான் ஹேண்டில் பண்ணும், கர்மாவைத்தான் ரெக்டை பண்ணும். இதை நீங்க சரி பண்ண உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க விரும்பியதை நீங்க அடைவீர்கள், விரும்பியது உங்களுக்கு கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். இந்த கர்மா அப்படின்றது என்னன்னா, நாம் ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், அந்த விஷயத்துக்கு நம்ம தகுதி உள்ளவர்களா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். பிரபஞ்சத்தின் படைப்புல, இறைவனின் படைப்புல, பிரபஞ்சத்தின்றது கூட தப்பு தான், இறைவன் படைப்பு தான். ஏன்னா இறைவன் படைப்பு நிறைய பிரபஞ்சங்கள் இருக்குங்க. நிறைய பேர் சொல்றாங்க பிரபஞ்ச சக்தி, பிரபஞ்சம் சொல்லுது, ரைட், அது தவறு கிடையாது. ஆனா இறைவன்றவன் பிரபஞ்சங்களுக்கு மேல இருக்கிற ஒரு சக்தி. நாம நினைக்கிற மாதிரி நிறைய பிரபஞ்சங்கள் இருக்கு, நாம நினைக்கிற மாதிரி நிறைய கேலக்சிஸ் இருக்கு.
மில்கி வேஸ் நிறைய இருக்கு. ஏன் இன்னும் சொல்ல போனா நாம் இப்ப பூமி இருக்கிறோம் இல்லையா, இந்த பூமி வாழ்றோம் இல்லையா, இந்த மாதிரி பூமியே ஆயிரக்கணக்கான பூமிகள் இருக்கிறது. இந்த ஆயிரக்கணக்கான பூமிகளையும் நம்மள மாதிரி உயிர் ஜீவன்கள்லாம் இருக்காங்க. எல்லா கிரகங்களையும் உயிர்கள் இருக்காங்க. இப்போ சயின்ஸ் என்ன சொல்லுது? சந்திரன்ல ஒண்ணுமே இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. செவ்வாய் கிரகத்துல யாருமே இல்லை அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அங்கேயும் உயிர்கள் இருக்காங்க. ஆனா அவங்களுடைய டைமென்ஷன் வேற, நம்ம டைமென்ஷன் வேற. நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, அவங்க கண்ணுக்கு நாம தெரியும். அவங்களுடைய கண்ணுக்கு நாம தெரியும், பட் நம்ம கண்ணுக்கு அவங்க தெரியன்றாங்க. ஏன்னா நம்ம டைமென்ஷன் வேற, அவங்க டைமென்ஷன் வேற. விஞ்ஞானம் சொல்ற மாதிரி எல்லா கிரகங்களையும் உயிர்கள் இருக்கின்றன. அவங்கெல்லாம் என்னன்னா நம்மளை விட ரொம்ப அட்வான்ஸான உயிர்கள். அது வேண்டாம், அந்த சப்ஜெக்ட் வேண்டாம், அது பின்னாடி பேசுவோம். இப்போ நம்ம திரும்ப வேற சப்ஜெக்ட் டைவேட் வரும். இந்த மன்னிப்பு பத்தி வரும். இந்த மன்னிப்புகள் கேட்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகள் குறைகின்றன, நம்முடைய துன்பங்கள் குறைகின்றன, நம்மளுடைய துன்பங்கள் தீர்வதற்கான வழிகள் பிறக்கின்றன. இதை நீங்க மற்ற பூஜை புனஸ்காரம் அப்படின்னு கம்பேர் பண்ணும்போதும், ஈவன் தியானம் யோகம் எல்லாம் பண்ணாலும் கூட, இந்த கர்மா கிளியரன்ஸ் இருந்தால் தான் அந்த தியானத்தினாலும் கூட அந்த யோகத்தினால் கூட பலன் கிடைக்கும். பிராங்க்லி ஸ்பீக்கிங், ஓப்பனா நாம பேசணும்னா, தியானம் பண்றவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். தியானம் பண்றவங்க வந்து எனக்கு பிரச்சனைகள் இல்லை, நான் ஹாப்பியா இருக்குன்னு யாரும் சொல்ல முடியாது, சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம். யோகா பண்றவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும். அவங்களும் நிறைய பிரச்சனை மாட்டிட்டு முடிப்பாங்க. நான் யோகா பண்றேன் சார், ஆனா எனக்கு ஒன்றும் ரெமெடி இல்லையே, ஒன்றும் அப்படி ஒன்றும் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது நான் நல்லா இல்லையே சொல்லுவாங்க. உண்மை. யோகா பண்ணினாலும் சரி, தியானம் பண்ணாலும் சரி, எந்த மூச்சு பயிற்சி என்ன வழிமுறைகள் எல்லாம் சொன்னாலும் சரி, உங்களுடைய கர்மா கிளியரா இருந்தாதான் அது கூட வேலை செய்யும். உங்களுடைய கர்மால வந்து நீங்க நெகட்டிவ் கர்மாஸ் நிறைய வச்சுக்கிட்டு பாசிட்டிவ் கர்மாஸ் குட் கர்மாஸ் கம்மியா இருந்தது, உங்க கர்மிக் பேங்க் பேலன்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்தது. கர்மிக் பேங்க் பேலன்ஸ்னா நம்ம மற்ற பேங்க்ல எப்படி கிரெடிட் டெபிட் இருக்கோ, பிளஸ் இருக்கோ மைனஸ் இருக்கோ, டெபாசிட் பண்ணீங்கன்னா பிளஸ், வித்ட்ரா பண்ணீங்கன்னா மைனஸ் இல்லையா? டெபாசிட் பண்ணா பிளஸ், வித்ட்ரா பண்ணா மைனஸ். இதே மாதிரி நம்ம கர்மிக் பேங்க், ஒருத்தருக்கு ஒரு பேங்க் இருக்கு, அது கர்மிக் பேங்க், அது இன்விசிபிள் பேங்க். அந்த அக்கௌண்ட்டும் வந்து விர்ச்சுவல் அக்கௌண்ட் மாதிரி, இன்விசிபிள் அக்கௌண்ட். இப்போ எப்படி கிரிப்டோ கரன்சி மற்றதெல்லாம் விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணுக்கு தெரியாதது ஆனா இருக்கு, கண்ணுக்கு தெரியாதது ஆனா இருக்கு. அதே மாதிரி நம்ம கர்மிக் பேங்க் அக்கௌண்ட்டும் கண்ணுக்கு தெரியாது ஆனா இருக்கு. அந்த கர்மிக் பேங்க்ல நீங்க டெபாசிட் நிறைய வச்சிருக்கீங்களா, எவ்வளவு வித்ட்ரா பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பேலன்ஸ் வச்சிருக்கீங்க பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை. ஸோ அடுத்த ஜென்மத்துக்கு நாம கொண்டு போறது வந்து இந்த கர்மிக் பேங்க்ல இருக்கிற பேலன்ஸ் மட்டும் தான் கொண்டு போகும். வேற மற்றது எதையுமே கொண்டு போக முடியாது. வேற எதையுமே கொண்டு போக முடியாது அப்படின்னு தெரிஞ்ச போதே நாட்டுல என்னென்ன அக்கிரம அநியாயம் நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் இது ஏதாவது ஒரு பார்ட்டாவது நம்ம கொண்டு போயிடலான்ற மாதிரி இருந்தா என்ன நடக்கும் பாருங்க, இமேஜினே பண்ண முடியாது, அன்இமேஜினபிள். ஸோ திரும்ப மன்னிப்புக்கு வருவோம். இந்த சம்மந்திகள் கிட்ட கூட மன்னிப்பு கேட்கறது அதுவும் தேவைன்னு சொன்னோம். பர்சன் டு பர்சன் வேரி ஆகும்போது அந்த சில உதாரணங்கள் நான் சொல்றேன். ஒரு கேஸுக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்லி உங்களுக்கு டெமோ பண்ணும்பொழுது அப்ப இது புரியும். இப்ப நம்ம மேலோட்டமா ஜென்ரலா வரும், அப்போ உள்ள சப்ஜெக்டா உள்ள ஒருத்தருக்கும் போயிட்டு ஒரு கேஸுக்கும் நான் எக்ஸாம்பிள் சொல்றேன். மன்னிப்பு கேட்டனால என்ன நடக்குது, மன்னிப்பு கேட்கலன்னா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் சொல்லும்போது அப்ப நீங்க கிளியர் கட்டா தெரிஞ்சுக்கிறீங்க. இவ்வளவு நாள் நம்ம இவ்வளவு விஷயம் தெரியாம இருந்துமே நீங்க புரிஞ்சுக்கு. அடுத்தது வந்து நம்ம பாடியில டாக்டர்ஸ்க்கு போயிட்டா ஸ்கேன் பண்றாரு, ஒரு பிரச்சனைன்னு சொல்றாரு, உடனே ஸ்கேன் பண்றோம், டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் வந்து என்ன ஒரு ட்ரீட்மெண்ட் மெடிசன் கொடுக்குறாரு, சரியாயிடும். இதை சரியாகல டாக்டர் மாத்திரம், ஹாஸ்பிட்டல்ஸ் மாத்திரம், சிஸ்டம் மாத்திரம். என்ன பண்றோம்? டாக்டரை மாத்திரம், இவர் வேஸ்ட்ன்னு. இல்ல சிஸ்டம் வேற டாக்டர்ஸ் பார்த்தோம், இவர் வேண்டாம், ஏ வேண்டாம், பி வேண்டாம், சி வேண்டாம், டி வேண்டாங்க பாரு. இல்ல சிஸ்டத்தை மாத்துவாங்க, ஹோமியோபதி மாத்து, அக்குபஞ்சர் மாத்து, அக்குபுஷர் மாத்து, ரெய்கி மாத்து, பிராணிக் ஹீலிங் மாத்து, நிறைய தெரபிஸ் இருக்கு. வேர்ல்டுல வந்து அரௌண்டு 140 சிஸ்டம்ஸ் வந்து இப்ப நடைமுறையில் இருக்கு. நம்ம வெப்சைட்ல ஒரு 60 சிஸ்டம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வெப்சைட்ல என்ன ட்ரெடிஷனல் சிஸ்டம் த்ரூ அவுட் வேர்ல்டு வைடா என்ன ப்ராக்டிஸ் பண்றாங்கன்னு ஒரு 60 சிஸ்டம் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். அதை படிச்சு பார்க்கலாம் டைம் கிடைக்கிறவங்க. அது இல்லாம இன்னும் நிறைய சிஸ்டம் இருக்கு, அரௌண்ட் 140 சிஸ்டம்ஸ் இருக்கு. எந்த சிஸ்டத்துல போனாலும் நல்லா புரிஞ்சுக்கங்க, கர்மா ஹீலிங்ல வந்து கர்மாவை சரி பண்ணா தான் ரிசல்ட் கிடைக்கும், கிடைக்கும்.
இது நீங்க ப்ராக்டிக்கலா அதுக்கடுத்து நம்ம எக்ஸாம்பிள் சொல்லும்போது இது உண்மைன்னு புரிஞ்சுங்க. இப்ப சொல்லும்போது ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும், என்ன டாக்டர் இப்படி போட்டு குழப்பறாருன்னு இருக்கும். அந்த எக்ஸாம்பிள்ஸோட சொல்லும்போது அது உங்களுக்கு தெளிவா புரியும். அப்போ ஒரு நோய்க்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திருவள்ளுவர் வந்து ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டு போயிட்டா, நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணுங்க. நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல். 2 வரியில ஒரு எம்டி படிச்ச டாக்டர் என்ன சொல்லுவாரோ அதை சொல்லிட்டு போயிட்டார். அவங்க கூட சொல்றது இல்லை இன்னைக்கு, ஆனா இவர் அதுக்கு மேல பிஹெச்டி பண்ணி சொல்லிட்டு போயிட்டார். இதேதான் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும். வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா உடனே நாம ஒரு சொல்யூஷன் இப்படிதான் போனோம் இல்ல. நோய் நாடி அப்படின்ற மாதிரி அந்த பிரச்சனையை நாடி அதுக்குண்டான மூல காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அந்த மூல காரணத்தை சரி பண்ணி பிரச்சனை சரியா போயிடும். ஆனா நாம என்ன பண்றோம், மேலே எடையை தான் வெட்டுறோம், மேலதான் வெட்டிட்டு இருக்கோம் எல்லாமே. கீழே வந்து ரூட்டை வெட்டல. நீங்க ரூட்டை கட் பண்ணி எல்லாமே சரியா போயிடும். ஆனா நாம ரூட் வெட்ட மேலே வெட்டிட்டு, தட்ஸ் வை வி ஆர் நாட் கெட்டிங் கியூர் ஃப்ரம் எனி ஆஃப் த டிசீஸ் இன் நவர் டேஸ். நிறைய மாற்றங்களை ஆரோக்கியமா பெற முடியாத இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதுதான். ஸோ நம்ம உடம்பு வந்து செல்களால் ஆனது எல்லாமே தெரியும். செல்களுக்கு உயிர் இருக்கு, செல்களுக்கு உணர்வு இருக்கு. இப்ப நான் பேசுறது நீங்க கேக்குறீங்க, உங்களுக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. நானும் பேசுறேன், எனக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. அதே மாதிரி நம்ம பாடியில எல்லா செல்களுக்கும் உயிர் இருக்கு, உணர்வு இருக்கு. நம்ம பாடியில் இருக்கிற எல்லா சிஸ்டமும் உயிர் அணுக்களால் ஆனது, தட் இஸ் செல்களால் ஆனவை. அதனால நோய் குணமாவதற்கு பல்வேறு மருந்துகள் இருந்தாலும் அதுல ஒரு மருந்து சம்பந்தப்பட்ட செல்களிடம் மன்னிப்பு கேட்பது. செல்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நம்ம உடம்புல இருக்கிற செல் எல்லாம் நாம எப்படி இருக்கிறோமோ அதே மாதிரி உணர்வு இருக்கிறது. நம்மள மாதிரியே எல்லா உணவுகளும் அதுக்கு இருக்கு. அதுக்கும் கோபம் இருக்கு, அதுக்கும் வருத்தம் இருக்கு, அதுக்கும் வந்து சென்சிட்டிவ்னஸ் இருக்கு, அதுவும் டென்ஷன் ஆகும், அதுவும் எமோஷன் ஆகும், அதுவும் கோவப்படும், அதுவும் சாந்தமாகும். மனிதனுக்குள்ளான எல்லா குணங்களும் செல்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆகும். அப்ப மனிதன் என்னென்ன கேரக்டர்ஸ்ல எல்லாம் காலையிலேருந்து நைட் படுக்கிறதுக்கு என்ன உணவுகளை எல்லாம் ஃபேஸ் பண்றானோ, என்ன உணவுகளை எல்லாம் நம்ம அனுபவிக்கிறோமோ அத்தனை உணவுகளும் செல்ல ரெக்கார்ட் ஆகுது. அப்ப அந்த செல்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நோய்கள் உருவாருக்கு அடிப்படை காரணங்கள்ல பல விஷயங்கள்ல மன்னிப்பு கேட்கணும், செல்கள் கிட்டையும் கேட்கணும். இது என்ன சார், இது நம்ப முடியாம இருக்கே, இது என்ன நீங்க வித்தியாசமா சொல்றீங்களே அப்படின்னு உங்களுக்கு தோணும். அது தொடர்ந்து நீங்க இதையெல்லாம் அனுபவத்துல பார்க்கும் பொழுதும், அது உதாரணங்கள் சொல்லும் பொழுதும், இதை நீங்க ப்ராக்டிக்கலா லைஃப்ல அப்ளை பண்ணி நீங்க இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்க்கும் பொழுதும், நீங்க மருந்துகளால கிடைக்காத ரிசல்ட், சர்ஜரி பண்ணனால கிடைக்காத ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அது ப்ராக்டிக்கலா அனுபவத்துல பார்க்கும்போது தான் தெரியும். நான் இனிப்பை சாப்பிட்டுட்டு இனிப்புன்னு சொல்றேன், அந்த இனிப்பை வந்து நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியாது. அந்த இனிப்பை நீங்க சாப்பிடும் பொழுதுதான் அது இனிப்புன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து இனிப்புன்னு எழுதினாலும் போட்டோ போட்டு காட்டினாலும் உங்களுக்கு வியூல எழுதி காட்டினாலும் உங்களுக்கு தெரியாது. அந்த இனிப்பை நீங்க சுவைக்கும் பொழுதுதான் ஓ இது இனிப்புன்னு சொல்லி தெரியும். அதனால இதே மாதிரி விஷயங்களே தான் நம்ம அனுபவிச்சு தெரிஞ்சதுனால நம்ம உங்களுக்கு சொல்றோம். அதை நீங்க சொந்த வாழ்க்கையில் அனுபவிக்கும் பொழுதுதான் அது தெரியும். ஸோ உயிர் அணுக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது, இந்த நோய் இதனால வந்தது, இந்த வைரஸால வந்தது, இந்த பாக்டீரியாஸ்ல வந்தது, இதனாலதான் இதெல்லாம் வந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். எத்தனை பேர் அந்த சம்பந்தப்பட்ட வைரஸ் கிட்டையும் சம்பந்தப்பட்ட பாக்டீரியா கிட்டையும் மன்னிப்பு கேட்கிறோம்? யாருமே கேட்க மாட்டாங்க. யாருமே கேட்க மாட்டாங்க. கர்மா ஹீலிங் எனர்ஜியை ஃபாலோ பண்றவங்க சம்பந்தப்பட்ட பாக்டீரியா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். இந்த பாக்டீரியானாலதான் உங்களுக்கு நோய் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த பாக்டீரியா கிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கணும். அது உங்ககிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கல. நீங்க அந்த மன்னிப்பு கேட்கும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் குறையும், நோய்கள் சீக்கிரம் தீரும், நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் குறைஞ்சிடும். ஸோ அந்த பாக்டீரியாக்கள் கிட்ட பேரை போட்டு மன்னிப்பு கேட்கணும். அடுத்தது வைரஸ். இந்த வைரஸ் கொரோனா வைரஸ் எடுத்துக்கோங்க, கொரோனாவே எடுத்துக்கோங்க, ரொம்ப இன்டர்நேஷனலி ஃபேமஸான வைரஸ். அப்ப கொரோனா வைரஸ்னா கவர்மெண்ட் சில அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கும்போது we are fighting with கொரோனா, we are fighting against கொரோனா, கவர்மெண்ட் ஸ்லோகன்ஸ் எல்லாம் வந்து அதுதான் வந்தது அந்த டைம்ல. இப்பயும் ஸ்டில் அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. we are fighting with கொரோனா, we are fighting with கொரோனா வைரஸ். நம்ம ஃபைட்டிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாமளும் ஃபைட் பண்ணுவோம், அவங்களும் ஃபைட் பண்ணுவாங்க. 2 பேரும் ஃபைட் பண்ணால பாதிப்பு வந்து கொரோனா வைரஸ் கிடையாது, பாதிப்பு வந்து மனித இனத்துக்கு தான். ஸோ நம்ம ஃபைட் பண்ணக்கூடாது, சரண்டர் ஆகணும். எப்படி சரண்டர் ஆகணும் அது சொல்லி கொடுக்குறேன் நான். மன்னிப்பு கேட்கணும், சரண்டர் ஆகணும். இந்த மன்னிப்பு கேட்டு சரண்டர் ஆகும்போது நீங்க மருந்தினுடைய தேவையே இல்லாமல்
கொரோனா தடுப்பூசியை போடாமல் கொரோனா உங்களை விட்டு விலகி போய்விடும். வராது, வந்தாலும் விலகி போய்விடும். நீங்க அதுக்காக மருந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதுக்காக ஊசி போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அதுக்காக ஊசி போட்டு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ்ல அஃபெக்ட் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கும் கொரோனா வந்துட்டு போய் இத்தனை வருஷம் ஆனாலும் இன்னமும் கொரோனால பாதிக்கப்பட்டவர்கள் அதுல இருந்து ரெமெடி வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டில் நான் இப்ப கூட வந்திருக்காங்க. லாஸ்ட் வீக் ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. கொரோனாவோட ஏற்பட்ட பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டவர்கள் அது இருந்து ஒன்றும் வெளியே வரல. கொரோனா ஊசி தடுப்பூசி போட்டதுனால் பாதிக்கப்பட்டவர்கள் அது இன்னும் வரல. அந்த கொரோனா ஊசி தடுப்பூசியினால் ஏற்பட்ட பாதிப்புகளை இன்னைக்கு வரைக்கும் கியூர் பண்ண முடியும். போஸ்ட் கோவிட் டிசீஸ்ன்னு போட்டாங்க. ப்ரீ கோவிட், போஸ்ட் கோவிட். சென்னையில் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு ஹாஸ்பிட்டலே ஆரம்பிச்சிருக்காங்க கிண்டியில். அதில் போஸ்ட் கோவிட் டிசீசஸ் செக்ஷன். அது போஸ்ட் கோவிட் டிசீசஸ். அப்போ அரசாங்கமே அதை ஒத்துக்குது. போஸ்ட் கோவிட் டிசீஸ் இருக்கும் அப்படின்னு மறைமுகமாக அறிந்தும் அறியாமலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்குது. ஒரு ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணியிருக்காங்க போஸ்ட் கோவிட் டிசீஸை கவனிக்கிறதுக்கு ஒன்று. அப்போ போஸ்ட் கோவிட் டிசீஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த போஸ்ட் கோவிட் டிசீஸுக்கு அரசாங்கம் அது நம்புகின்ற ஆங்கில முறை மருத்துவத்தின் மூலமாக ஏதோ சிகிச்சை கொடுக்குது. நீங்க போஸ்ட் கோவிடுக்கு பிறகு நோய்கள் வருகின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதிலிருந்து எப்படி வெளியே வர்றதுக்குன்ற இயற்கையான முறைகள்ல நீங்க வெளியே வர்றதுக்கு உண்டான வழிகளை பாருங்க. போஸ்ட் கோவிட் டிசீஸ்ல இருந்து வெளியே வந்துருங்க. போஸ்ட் கோவிட் டிசீஸால பாதிக்காமல் இருங்க. அடுத்தது நோய்களுக்கு பத்தி பேசணும், பணத்தை பத்தியும் பேசணும். இப்ப யாரை கேட்டாலும் நிறைய எனக்கு பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும். எல்லாருக்கும் பணம் தேவைப்படும். பணம் தேவையில்லாம யாருக்குமே இல்லை. சாதாரண பிச்சைக்காரன் பெரிய கோட்டீஸ்வரர் வரைக்கும் பணம் தான். இந்த பணத்துக்காக தான் நிறைய இப்ப கர்மாக்கள் நெகட்டிவ் கர்மா எதுல சேருது அப்படின்னு ஒரு லிஸ்ட் போட்டோம்னா ஒரு 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 100-200 கேட்டகரிஸ் வரும். இதனாலெல்லாம் பேட் கர்மாஸ் வருது அப்படின்னு சொல்லி லிஸ்ட் போட்டோம்னா எதுல ஃபர்ஸ்ட் வருதுன்னா பணத்தினாலதான் வருது நிறைய. இதுதான் நம்ம சங்க இலக்கியங்கள்லாம் சொல்லியிருக்காங்க, நம்ம சாஸ்திரங்களும் சொல்லுது. கர்மா எப்படி உருவாகுதுன்னா மண், பொன், பெண். மண்ணினாலையும் பொன்னினாலையும் பெண்ணினாலையும் நமக்கு தீய கர்மாக்கள் கஷ்டங்கள் வருகின்றன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மண், பொன், பெண். மண்ணுக்காக கர்மாக்கள் உருவாக்கி அந்த மண்ணுக்காக கஷ்டப்பட்டது அந்த ஹிஸ்டரியை சொல்றது மகாபாரதம்னு சொல்லுது. பெண்ணுக்காக கஷ்டப்பட்டது, பெண்ணினால வந்த கர்மாவனால கஷ்டப்பட்டது, பெண்ணினுடைய கர்மா உருவாக்குனது, பெண்ணினால பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பெண்ணுக்காக நடந்தது ராமாயணம்னு சொல்லுவான். ஜென்ரலா அவன் ஒரு ஒப்பீனியன், பார்வையாளர்களுடைய ஒப்பீனியன்ல மண்ணுக்கான கர்மாவை சொல்லுவது, மண்ணுக்கான பிரச்சனைகளை சொல்லுவது, மண்ணுக்காக ஒரு போராட்டம் நடந்ததை சொல்றது மகாபாரதம். பெண்ணுக்காக சீதையை அபகரிச்சு போனதுனால மெயின் தீம் பாயிண்ட் அவங்க தான். சீதை ராவணன் அபகரிச்சு போனதுனால ஒரு பெண்ணுக்காக உருவானது ராமாயணம். மண், பொன், பெண். இந்த பொண்ணு அப்படின்றத நீங்க பணத்தோட சேர்த்துக்கலாம். ஸோ பணத்தினால் தான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கேட்டகரி, ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிக்கிறது பணம் தான். இந்த பணத்தினாலதான் நிறைய கர்மாக்கள் உருவாக்கு. சாதாரண இருந்து நான் ஸ்டூடெண்டா இருக்கும்போது படிச்சிருக்கேன். அமெரிக்க ஜனாதிபதி நிக்சன் அப்படின்றவர் ஏதோ நிலக்கடலை வேற ஊழல்ல சிக்கிட்டாரு, அப்புறம் அதை ரிசைன் பண்ணாருன்னு நான் படிச்சிருக்கேன். அப்ப சின்ன வயசு, எனக்கு ரொம்ப அவ்வளவு விவரம் இல்லை. பட் தினத்தந்தி பேப்பர்ல படிச்சிருக்கேன். அமெரிக்க ஜனாதிபதி நிலக்கடலை ஊழல்ல மாட்டிக்கிட்டாரு, அதனால அவர் அந்த நிக்சன் அப்படின்றவர் அமெரிக்க ஜனாதிபதி அவர் அந்த பதவியை ரிசைன் பண்ணிட்டாருன்னு நான் படிச்சிருக்கேன். அப்ப சாதாரண மனிதன்ல இருந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்ன்றதுக்காக அமெரிக்க ஜனாதிபதியும் ஏதோ ஊழல் பண்ணாரு, மாட்டிக்கிட்டார். இப்போ நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்குறோம். நான் டிவி பார்க்குற பழக்கம் இல்லாததுனால எனக்கு சோர்ஸ் ஆஃப் நியூஸ் அப்படின்னா நியூஸ் பேப்பர் தான். அதனால நான் நியூஸ் பேப்பர் மென்ஷன் பண்ணி சொல்றேன். இப்போ நியூஸ் பேப்பர்ல நாம நிறைய பார்க்குறோம், நமக்கு பார்க்குறோம். நாட்டினுடைய தலைவர்கள்லாம், நாட்டுடைய ஜனாதிபதிகள்லாம், நாட்டினுடைய பிரதமர்கள்லாம், நாட்டினுடைய அமைச்சர்கள்லாம் அவங்க பதவிக்கு பிறகு ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரெஸ்ட் பண்ணி பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டா பங்களாதேஷ் பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா கூட நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவர்மெண்ட் எங்க நாட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் அனுப்பல. ஆனா அந்த கவர்மெண்ட் இவங்க நிறைய ஊழல் பண்ணிட்டாங்க, இவங்க எங்க நாட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க, நாங்க கோர்ட் கேஸ் ஃபைல் பண்ணி நாங்க விசாரணை பண்ணி நாங்க பண்ணிக்கிறோம்னு கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க அகதிகளா வந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் ஒன்றும் ஹேண்ட் ஓவர் பண்ணாம இருக்காங்க.
ஸோ இது நாடுகளுக்கு நாடு எல்லா நாட்டிலும் நடக்குது. பெரிய பணக்காரர்கள் முதற்கொண்டு கோட்டீஸ்வரர்கள் முதற்கொண்டு எல்லாருமே ஊழல் பண்றாங்க. ஒரு பல வருடங்களுக்கு முன்னாடி இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலுடைய டைரக்டர் ஏதோ ரெய்டு பண்ணி அரெஸ்ட் பண்ணாங்க. கோடிக்கணக்கான பணம், கத்தையா பணம். அந்த பணத்தை எண்றதுக்கே 15 நாள் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. அந்த பணத்தை அவர் வீட்டில் வச்சுக்கிற கோல்டெல்லாம் விட்டுடுங்க, அதை பேமெண்ட் பண்ணி பண்றதுக்கு 3 நாள் ஆச்சு. முன்ன மற்ற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு 7 நாள் ஆச்சு. அந்த பணத்தை கவுண்ட் பண்ணி, பணத்தை எப்படி கவுண்ட் பண்றாங்க? மெஷினை வச்சு கவுண்ட் பண்றாங்க. பணத்தை நம்ம கையில எண்ணல, மெஷினை வச்சு கவுண்ட் பண்றாங்க. அந்த மெஷினை வச்சு கவுண்ட் பண்ணதுக்கு 15 நாள் ஆச்சுன்னு அப்ப செய்திகள் வந்தது. அவருடைய உருவத்தை போட்டோல காட்டினாங்க. பார்த்தா ரொம்ப சிம்பிளா, ரொம்ப சாதாவா, ரொம்ப கேஷுவலா இருக்க. சும்மா காத்து வேகமா ஊதுனா வீழ்ந்துருவார். ரொம்ப சிம்பிள். ஒரு பேண்ட்டு, ஒரு ஷர்ட்டு, அது சொல்லுவாங்களே, தமாஷா சொல்லுவாங்களே, காத்து வச்சா வீழ்ந்துருவான்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி விடுறாரு. ஆனா தௌசண்ட்ஸ் ஆஃப் க்ரோர்ஸ் உள்ள இருக்கு. அவர் மட்டும்தான் ஊழல் பண்ணாருன்னு கிடையாது. அதுக்கு பின்னாடி பின்புலம்லாம் நிறைய இருந்திருக்கும். அதை பத்தி அவர் வெளியே வரல. யாரு திருடன் அப்படின்னா, மாட்டிக்கிட்டவன் தான் திருடன். மாட்டாத வரைக்கும் அவனும் திருடன் கிடையாது. எல்லாம் திருடுவான், எல்லாரும் திருடுங்க தான். ஆனா யாரு மாட்டிக்கிறானோ அவனை தான் நம்ம திருடன் சமூகம் சொல்லுது. ஐயோ மாட்டிக்கிட்டான் திருடன், மாட்டிக்கிட்டவன் திருடன், மாட்டாதவன் திருடன் இல்லை. அவன் மாட்டுற வரைக்கும் அவன் ஓகேன் தான், மாட்டாத வரைக்கும் ஓகேன், மாற்ற பிறகு அவன் திருடன், அவன் அக்யூஸ்ட். அப்போ அவர் அத்தனை கோடி சம்பாதிச்சாரு அப்படின்னு சொன்னா, இத்தனை பணத்தையும் எண்றதுக்கே ஒரு நாள் மாச கணக்கில் ஆச்சு. அது டோட்டலா அந்த இன்கம் டேக்ஸ் பீப்புள் அதை வேல்யூ அசஸ் பண்றதுக்கே தே ஹவ் டேக்கன் 1 month வேலை. அப்படின்னா அவர் எவ்வளவு வாழ்க்கையில சாப்பிட்டு போறாரு, எவ்வளவு அவர் ஒரு லைஃப் அனுபவிச்சுட்டு போறாரு. அதை பார்க்கும் பொழுது என்னுடைய கணிப்பு என்னன்னா, ஒரு 1000 ஜென்மம் எடுத்தா கூட அந்த பணம் எக்ஸஸா தான் இருக்கும். அவர் உட்கார்ந்தே சாப்பிட்டாரு, வேற எந்த வேலையும் பண்ணல, ஏர்னிங்காக ஒரு பைசா கூட செலவு பண்ணல அப்படின்ற கண்டிஷன்ல இருந்தாலும் கூட என்னுடைய கணிப்புல ஒரு 1000 ஜென்மம் எடுத்திருந்தா கூட இன்னும் பணம் இருக்கும். அப்படித்தான் பணம் போறாங்க. ஆனா போகும்போது என்ன எடுத்துட்டு போவாருன்னு சொல்லி பார்த்தா, கண்டிப்பா அவர் அதெல்லாம் கொண்டு போக முடியாது. ஸோ இந்த நிலையில்லாத பணத்துக்காக தான் நிறைய பேர் கர்மாவை சம்பாதிச்சு. ஸோ இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரியல. பணம் வேணும், ஆனா அந்த பணத்தை நம்ம எப்படி சம்பாதிக்கணும்? நேர்மையான முறையில சம்பாதிக்கணும், எதிர்மறைமையான முறையில் சம்பாதிக்கக்கூடாது. ஏர்னிங் அப்படின்னும் பொழுது there are 2 types of earning. One is positive earning, another one is negative earning. பாசிட்டிவ் ஏர்னிங், நெகட்டிவ் ஏர்னிங். நேர்மறையா சம்பாதிக்கிறது, எதிர்மறையா சம்பாதி. இன்னைக்கு சம்பாதிக்கிறவங்களா எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா பெரும்பாலும் நெகட்டிவா தான் சம்பாதிக்கிறாங்க. இந்த நெகட்டிவா சம்பாதிக்கிற காசு நெகட்டிவா தான் வெளியே போகும். நேர்மறையாக சம்பாதிக்கிற காசு அது என்னைக்கும் தொடர்ந்து. அகத்தியர்கள் நம்ம லைஃப்ல நடக்கிற செலவுகளை சுப செலவுகள், அசுப செலவுகள் பிரிக்கிறார், 2ஆ பிரிக்கிறார். அந்த அசுப செலவுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை நிறைய கேட்டகரிஸ் வருது. அதை பத்தி பின்னாடி விளக்கமா பேசும். முதல் செலவு மருத்துவ செலவு. இந்த மருத்துவ செலவு அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு மனிதன் யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு கொடுக்கல, பாஸ்ட் லைஃப்ல கொடுக்கல, அந்த பணத்தை திரும்பவும் இறைவன் அதுக்கு வட்டி, கூட்டு வட்டி, பெனால்டி எல்லாமே போட்டு உங்ககிட்ட இருந்து பணம் எடுக்கிறார். அப்படி எடுக்கிறதுக்காக உங்களுக்கு கொடுக்கப்படுவது ஒன்றுதான் நோய். நான் என்ன இப்படி சொல்றேன்னு தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. இதுதான் உண்மை. யாராக இருந்தாலும் 1 ரூபியில இருந்து இல்ல $1 இருந்து நீங்க எவ்வளவு பணம் செலவு பண்ணாலும் வைத்தியத்துக்காக செலவு பண்ற காசு, இன்னும் சொல்ல போனா டாக்டர் இளங்கோ கிட்ட கன்சல்டேஷனுக்காக கொடுக்குற காசு கூட, நான் 1000 rupees அனுப்புறேன் சார் கன்சல்டேஷன் அப்படின்னு சொன்னா, அந்த 1000 rupees கூட நீங்க யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. அந்த காசை நீங்க கொடுக்கல, இறைவன் உங்ககிட்ட இருந்து கரெக்டா எடுத்து யார்கிட்ட சேர்த்துணுமோ அதை கரெக்டா சேர்த்துவார். அது அந்த மெக்கானிசம் அது வேற. அந்த மெக்கானிசம் பத்தி பின்னாடி பேசும். உங்ககிட்ட இருந்து அந்த பணத்தை எடுத்து அடுத்த 72 hours யார்கிட்ட போய் சேர்த்தணுமோ அவர்கிட்ட கரெக்டா போய் சேர்த்துருவார். அப்ப இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? நான் இன்னைக்கு ஒரு டாக்டர்கிட்ட போனேன், கன்சல்டேஷன் பண்ணேன், ஸ்கேன் பண்ணேன், ரிப்போர்ட்ஸ் எடுத்தேன், இவ்வளவு செலவாச்சு, இவ்வளவு மருந்துக்காக நான் செலவு பண்ணேன் அப்படின்னா ஒன்ன மைண்ட வச்சுக்கோங்க.
இதுதான் உண்மை. இது நீங்க யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. நீங்க கொடுக்கல, அதை வாங்கி கலெக்ஷன் பண்ணி கொடுக்குற ஏஜென்ட்டா டாக்டர்கள் இருக்கிறார்கள். நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், டாக்டர் இளங்கோ முதல் கொண்டு உலகத்துல நீங்க எல்லா டாக்டர்ஸும் எல்லா ஹீலர்ஸும் சனி பகவானுடைய ஏஜென்ட்டுங்க. நீங்க யாருக்கோ கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காதனால இவங்கெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. நாங்க வாங்குற மாதிரி தெரியும், டாக்டர் இளங்கோ வாங்குற மாதிரி தெரியும், ஹாஸ்பிட்டல் வாங்குற மாதிரி தெரியும், மியாட் ஹாஸ்பிட்டல் வாங்குற மாதிரி தெரியும், இந்த ஹாஸ்பிட்டல் வாங்குற மாதிரி தெரியும், எக்ஸ் ஒய் ஜட் நிறைய ஹாஸ்பிட்டல் வாங்குற மாதிரி தெரியும். ஐயோ இவங்க இவ்வளவு காசு வாங்குறாங்களே, இவ்வளவு பணம் கொள்ளடிக்கிறாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் இருக்கு. மருத்துவர்கள் வந்து நம்ம பிசினஸா மாறிட்டாங்க, மருத்துவர்கள் வந்து ரொம்ப கமர்ஷியலா மாறிட்டாங்க, கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வந்துருச்சு, ஆவுன்னு போனா கூட ஒரு 5000 ரூபாய்க்கு போக முடியும், சின்ன விஷயத்த கூட பேஸ் பண்ணிடுறாங்க, சர்ஜரி பண்ண சொல்றாங்க, சாதாரண மருந்து சரி பண்ணி பண்றாங்க, பகல் கொள்ளை அடிக்கிறாங்க, ஏமாத்துறாங்க, நிறைய சீட் பண்றாங்க, ஈவிரக்கமே இல்லாம கொள்ளடிக்கிறாங்க. தென் விஜயகாந்த் படம் ரமணா படம் வந்தது இல்லையா, இந்த ரமணா படத்துல என்னென்னலாம் பண்றாங்க நீங்க பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரு ஸ்கீம் போட்டு காட்டினாரு ஒரு தடவை ஆசி தம்பி சார், அதை பார்த்தேன். ஸோ அது உண்மைதான். இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அக்கிரமம்னு சொல்லிட்டு சினிமால வந்து அதை காட்டுறாங்க, இப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க, இப்படி எல்லாம் ஃப்ராடு பண்றாங்க, இப்படி எல்லாம் மனசாட்சி இல்லாம கொள்ளடிக்கிறாங்க அப்படி சொல்றாங்க. அது ஒரு பக்கம், அதை நான் மறுக்கல, அது உண்மைதான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் ஈவன் சித்தா ஆயுர்வேதா டாக்டர்ஸ் கூட, சார் ஒண்ணுமே இல்லை சார், இந்த விஷயத்துக்கு போனா 5000 கேட்கறாங்க, இந்த விஷயம் போனா 20000 ரூபாய் கேட்கறாங்க. சித்தா டாக்டர்ஸும் நிறைய பணம் பண்றாங்க, சித்தா டாக்டர்ஸும் ஏமாத்துறாங்க, ஆயுர்வேதா டாக்டர்ஸும் நிறைய சார்ஜஸ் பண்றாங்க அப்படி சொல்லி பொதுவாகவே மருத்துவ உலகத்து மேல ஒரு நெகட்டிவான கண்ணோட்டம் இருக்கு. அது வந்து ஆங்கில முறை மருத்துவர் மேல இருந்தது, இந்த மாதிரி ட்ரெடிஷனல் சிஸ்டம் மேல அவ்வளவா இல்லை. ஆனா இப்ப ட்ரெடிஷனல் சிஸ்டம் மேலேயும் சித்தா டாக்டர்ஸும் நிறைய சார்ஜ் பண்றாங்க, ஹெவியா வாங்குறாங்க, ஆயுர்வேதா டாக்டர்ஸும் சார்ஜ் பண்றாங்க, நிறைய ஹெவியா வாங்குறாங்க, ஹீலர்ஸும் நாமிலா வாங்க, இப்ப அவங்களும் ஹெவியா வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு. அது நான் உண்மைதான், நான் இல்லைன்னு மறுக்கல, உண்மைதான். ஆனா இதெல்லாம் எப்படி வாங்குறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவங்க யாரும் உங்களை வந்து கூப்பிடல, அவங்க யாரும் எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வாங்கன்னு சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்க, அது வேற. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல இது வரைக்கும், யாரும் நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க அப்படி நினைச்சுக்க போறீங்க. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் இது வரைக்கும் விளம்பரம் பண்ணதே கிடையாது, எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் வாங்க நான் இது வரைக்கும் யார்ட்டையும் சொன்னதே கிடையாது. பார்த்த பாஸ்ட் 35 இயர்ஸ் எங்கிட்ட வாங்க, எங்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுங்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னும், டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலோ எங்கிட்ட வாங்க நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன், நாங்களோட கியூர் பண்றேன்னோ இது வரைக்கும் அட்வர்டைஸ்மெண்ட்டே கொடுத்ததே கிடையாது இன்னைக்கு வரைக்கும். அந்த பாலிசியை வந்து நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிருக்கேன், நானும் சரி டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலும் சரி. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக உங்களுக்கு சொல்றேன். ஸோ யாருமே கூப்பிடுறது இல்லை, பட் சில விளம்பரங்கள்லாம் பண்றாங்க, அது விடுங்க. ஆனா போறது யார்? நீங்க தான் போறீங்க, நீங்க தான் போறீங்க, ஏதோ ஒரு காரணத்துக்காக போறீங்க. அதுவும் இந்த இன்சூரன்ஸ் வந்தாலும் வந்தது, மக்கள் வந்து ரொம்ப அட்வான்ஸா இருக்கிறாங்க. நீங்க போறீங்க, எனக்கு இன்சூரன்ஸ் இருக்கு, நீங்க நீங்க இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாலே போதும், அதெல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க, எல்லாம் கிளைம் பண்ணிக்குவாங்க, என்னென்ன போடணுமோ ஐஎஸ் ட்ரீட்மெண்ட் அவங்களே போட்டுருவாங்க, ஏன்னா நாங்களே கிளைம் பண்ணிக்கலாம், அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அதுக்கு ஒரு ஸ்டாஃப் வச்சு அவங்க கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஸோ இன்சூரன்ஸ் வந்தாலும் வந்து மக்கள் வந்து இன்னும் அந்த நெகட்டிவ் கர்மாவை அனுபவிப்பின் பர்சன்டேஜ் இன்னும் ரொம்ப அதிகமாகி போச்சு. அதான் இன்சூரன்ஸ் தான் இருக்கே, இன்சூரன்ஸ் தான் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பண்ணிக்கிறாங்க. இன்சூரன்ஸ் இல்லாத போது சொந்தமா கை காசு செலவு பண்ணுவாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க எல்லாரும், எப்படி அது பார்க்கணும், இது வேற என்ன வழியில பண்ணலாம், வேற என்ன வழியில செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் அட் ப்ரெசென்ட் வந்து ஈவன் படிச்சவங்க கூட நல்ல வெல் எஜுகேட்டட்லாம் என்ன பண்றாங்க, ஒரு ஒப்பீனியன், ஒரு டாக்டர் வந்து ஒரு சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னா, ஓகே டாக்டர் எவ்வளவு செலவாகும், 5 lakhs செலவாகும், 7 lakhs செலவாகும், பரவாயில்ல டாக்டர் நீங்க பண்ணுங்கன்றாங்க. ஆனா அந்த படிப்பு கம்மி அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன், இவங்களுக்கு அனுபவம் இல்லை, இவங்களுக்கெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, படிக்காத மக்கள் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி வரும்பொழுது அவங்க தான் நிறைய பேர் கேட்குறாங்க, சார் சர்ஜரி இல்லாம பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா சார் கேட்கு. என்னோட அனுபவத்தை நிறைய பேர் அந்த மாதிரி நான் பார்த்துருக்கேன். நல்ல பணக்காரங்க, வசதியானவங்க, நல்லா படிச்சவங்க நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சில கேட்டகரியா வந்து இவங்கெல்லாம் படிக்க தெரியாதுங்க, கை நாட்டு, இவங்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது, இவங்கெல்லாம் வேஸ்ட், சாதாரணமாக ஏதோ வாழ்ந்துட்டு இருக்காங்க, நம்ம அவங்களை கேர்லெஸ்ஸா எடுக்கிறோம். ஆனா ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க கேட்கறதனுடைய ஒப்பீனியன் என்ன கேட்கறாங்கன்னா, சார் நான் 4 இடத்துக்கு போனேன், ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்ன்றாங்க. ஆனா ஆப்ரேஷன் பண்ணாலும் கியூர் ஆகுன்றது கேரண்டி எல்லாம் கிடையாது, அதுக்கெல்லாம் நாங்கள் கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது, வந்து பணம் கட்டுங்க நாங்க ஆப்ரேஷன் பண்றோம், எங்களால் அதான் முடியும், அதுக்கு மேல நாங்க ஒன்றும் பண்ண முடியாது, கேரண்டி நீங்க ஏதாவது ஏன் அதெல்லாம் முடியாது, நீங்க உத்தரவாதமா கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது.
ஆபரேஷன் செய்யும் போதே உங்களுக்கு நடக்கிற ஏதாவது பாசிட்டிவா நெகட்டிவா என்ன நடக்கும்ன்றத கொஞ்சம் ஊகம் பண்ணி பாசிட்டிவா நாங்க பண்றோம். நெகட்டிவா ஏதாவது ஆச்சுன்னா கூட நீங்க எங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது, நீங்க எங்க மேல எதுவும் ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்களே உங்ககிட்ட கையெழுத்தே வாங்கின்னு வரோம். வி ஆர் த சேஃப்டி பர்சன்ஸ். டாக்டர் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு நீங்க அவன் மேல கேஸ் போட முடியாது. அதனாலதான் உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு சர்ஜரி பண்றோம். நீங்க எந்த விதத்துலயும் எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. நீங்க எங்க மேல ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, ஏதாவது திட்டினீங்க, பேசுங்க, உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கும். அடுத்த 5 நிமிஷம் உங்க மேல ஃபைல் பண்ணி உங்க மேல ஆக்ஷன் எடுத்து அரெஸ்ட் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம் டிபார்ட்மெண்ட் போலீஸ். அதனால வி ஆர் சேஃப். நாங்க கேரண்டி எல்லாம் கொடுக்க முடியாது. எங்களை பத்தி எதுவும் பேசவும் கூடாது. டெட் பாடினாலும் வாங்கிட்டு போகணும், உடம்பு சரினாலும் சரின்னு போயிடணும், எது சொன்னா வாங்கிட்டு போயிடணும். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கேட்குறீங்க, எப்படி கேரண்டி கேட்குறீங்கன்னு சொல்றாங்கன்னு வந்து என்கிட்ட சொல்லுவா. ஆனா நம்ம கிட்ட வந்து கேட்பாங்க, சார் இந்த ஆப்ரேஷன் இல்லாம பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா, இது ஏதாவது வழி இருக்கா சார், மருந்து கூட சாப்பிட்டுக்கலாம் சார், நீங்க ஆப்ரேஷன் இல்லாம பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணுவோம். அப்படி யார் கேட்பாங்க அப்படின்னா, சுகப்படணும்ன்ற அமைப்பு இருக்கிறவங்க தான் ஆப்ரேஷன் இல்லாம பண்றதுக்கு வழி இருக்கா அப்படின்னு சொல்லி கஷ்டப்படணும், துக்கப்படணும், பணம் நிறைய செலவு பண்ணணும், அவசரப்படணுன்றவங்க அவரு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் சார் அப்படின்னா எவ்வளவு கட்டணும் முதல் கேள்வி அடுத்த கேள்வி கேட்பாங்க. என்னைக்கு நான் வந்து அட்மிட் ஆகட்டும்னு கேட்பாங்க. அது அவங்க அவங்க வாயில வந்து அந்த கர்மா வந்து உட்கார்ந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்கும். ஸோ அந்த டாக்டர்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது போகும்பொழுது நம்ம என்ன செலவு பண்றோமோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நீங்க இது வரைக்கும் உங்களுடைய லைஃப்ல இது வரைக்கும் டாக்டருக்காக எவ்வளவு செலவு பண்ணீங்கன்னு ஒரு ஒரு கால்குலேஷன் போட்டுக்கோங்க. பர்சனலா உட்காந்து திங்க் பண்ணி போடுங்க. இப்ப என்ன செலவு பண்றீங்கன்னு பாருங்க. இந்த பணம் நீங்க யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. நீங்க கொடுக்காததினால, கொடுக்கலனாலும் இறைவன் வந்து உடனே எல்லாம் டக்குலாம் எடுக்க மாட்டார். நிறைய சான்சஸ் கொடுப்பார், நிறைய சான்சஸ் கொடுப்பார். நீங்க திருந்துறதுக்கும் மனம் மாறுவதற்கும் நீங்க செய்த தவறுகளை உணர்வதற்கும் அதுக்கு உண்டான பரிகாரங்களை செய்வதற்கும் இறைவன் எல்லையற்ற அன்புடையவன் சொல்றேன் இல்லையா, அந்த எல்லையற்ற அன்புடையவன் நிறைய சான்சஸ் கொடுக்குறாரு. அந்த கொடுக்குறாரு, அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னும் பொழுதுதான் அடுத்தடுத்து வர்றாரு. ஒரு அன்பர் கேட்டாரு, சகோதரர், சார் வந்து தப்பு பண்றவனுக்கு பனிஷ்மெண்ட் வருது, ஆனா தப்பு பண்றான், ஆனா தப்பு பண்ணவனுக்கு உடனே பனிஷ்மெண்ட் கொடுத்துருங்க, அவன் கண்ணு முன்னாலே அடுத்த 15 டேஸ்ல 1 வீக்ல 10 டேஸ்ல உடனே ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாக்கா அப்ப அவனுக்கு பயம் வரும், இனிமேல் நம்ம தப்பு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் நினைப்பான். ஆனா கடவுள் அப்படி கொடுக்கறது இல்லை. அதனாலதான் தப்பு செய்யறான், அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பு செய்யறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரர் சொன்னார். உண்மைதான். இங்க என்ன விஷயம் நான் சொல்ல வரேன்னா, அவருடைய பாணியில அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, தண்டனை வந்து கடவுள் வந்து உடனுக்குடனே கொடுக்கணும். ஏன் கொடுக்கல? அதனால தான் அவன் மேலும் மேலும் தப்பு செய்யறான். நம்ம தப்பு செஞ்சாலும் யாரும் ஒண்ணு கேட்க போறதில்லை, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, நம்ம என்னன்னாலும் செய்யறான்னு நினைச்சு செய்யறான். அப்ப அது அவனை ஊக்குவிப்பதாக இருக்கிறதே அப்படின்றார். ஆனா உண்மையான கருத்து என்ன, அவன் செய்த தப்பை அவர் உணர்வதற்கு கடவுள் டைம் கொடுக்குறார், நிறைய டைம் கொடுக்குறார். நாட்கள் கணக்குல கொடுக்குறாரு, மாச கணக்கு கொடுக்குறாரு, வருஷ கணக்குல கொடுக்குறாரு, சில பேருக்கு பிறவிகள்லையும் கொடுக்குறாரு. ஒரு பிறவியில நீங்க பண்ண தப்புக்கு தண்டனை வந்து என்னுடைய அனுபவத்துல, என்னுடைய கிளியர் வாயின்ஸ்ல 20-30 பிறவிகள் தள்ளி வந்திருக்கு. ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, இப்போ வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் சொல்லிட்டு அது ஒரு டெக்னாலஜி, அது ஃபாரின்ல நிறைய டெவலப் பண்ணி நிறைய பண்றாங்க. பாஸ்ட் லைஃப்ல உள்ள போயிட்டு நம்ம சஃபரிங்க்கு என்ன பிரச்சனையோ அதை போயிட்டு அது ரூட் காஸ் எரடிகேட் பண்ணுவாங்க. அந்த ரூட் காஸ் எரடிகேட் பண்ணாங்க, அந்த மன்னிப்பு கேட்டு அதுக்குண்டான விஷயங்களை பண்ணும்பொழுது அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்ல ரிசல்ட் வரும். அது சரியான ஒரு சயின்ஸ், தப்பு இல்லை, நல்ல விஷயம்தான். பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்ல சில பிறவிகளுக்கு தான் போக முடியும், நிறைய பிறவிகளுக்குள்ள போக முடியாது. கிளியர் வாயன்ஸ்ல எந்த பிறவி வேணாலும் போய் பார்க்க முடியும், எத்தனை பிறவி வேணாலும் பார்க்க முடியும். அதான் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனுக்கும் கிளியர் வாயன்ஸ்க்கும் இருக்கிற விஷயம். அப்ப அந்த கிளியர் வாயன்ஸ்ல பார்க்கும் பொழுது சில கேஸ்ல அவங்க பண்ண தப்பு பனிஷ்மெண்ட்டுக்கு உடனே கொடுக்கல, 40 பிறவி தள்ளி 40வது பிறவியில பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ என்னுடைய குரு கிட்ட கேட்டேன், சரி அந்த மாதங்கள்ல சரி, அந்த வருடங்கள்ல சரி, இல்ல அந்த பிறவியில சரி தண்டனை கொடுத்தா ஓகே, அடுத்த பிறவினாலும் பரவாயில்ல, இந்த 40 பிறவிகளுக்கு தள்ளி இவருக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டபோது அப்ப அவர் சொன்னாரு, சரி நீங்களே போய் ஆகாஷ் ஜாக்கெட்ல பாருங்க, அது என்ன காரணம் ஒரு ஒரு பிறவியா பாருங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப அதை பார்க்கும் பொழுது அதுக்குண்டான காரணங்கள் புரிஞ்சு, ஓ இறைவன் ஏன் 40வது பிறவியில அவருக்கு அதை கொடுத்துருக்காருன்னு புரிந்த போது நாம அவர்கிட்ட பேச முடியும். எம்ஜிஆர் வந்து கொடை வள்ளல், அவர் வந்து பொன்மனச்செம்மல், கொடை வள்ளல்,
நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க, நிறைய சேரிட்டி பண்ணியிருக்காரு, நம்ம கேள்விப்பட்டிருக்கேன், நான் கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் ஏன் கடைசி காலத்துல வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண நிலைமைக்கு போனாரு? அவர் ஏன் கடைசி காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்டார்? அவர் குடும்ப லெவல்ல, அந்த ஃபேமிலி லெவல்ல என்ன கஷ்டப்பட்டாருன்னு நிறைய பேர் தெரியாது. எனக்கு தெரியும், என்னுடைய குருவுக்கு தெரியும், கஷ்டப்பட்டாரு. வெளியே நோயாலையும் அவரு கஷ்டப்பட்டாரு. ஏன் அப்படின்னு சொல்லி என்னுடைய குருவை நான் கேட்டபோது அவர் சொன்னாரு, அவர் வள்ளல் தான், உட்கர்மா சம்பாதிச்சார் தான், பொன்மனை செம்மல் தான், யாருக்கும் கஷ்டம்னா அவர் ஹெல்ப் பண்ணார் தான். ஆனா அவரு என்ன பண்ணாரு, எதனால அவருக்கு அது வந்து அவருடைய பாஸ்ட் லைஃப்பை நீங்க போய் பாருங்க அப்படின்னு கிளியர் வாயின்ஸ்ல அவருடைய பாஸ்ட் லைஃப்பை பார்க்கும் பொழுது சில உண்மைகள் உணர்த்தப்பட்டது. ஓ அப்படியா, ரைட், சரி. அப்போ நான் கேட்ட கேள்விக்கு உண்டான ஆன்சர் வந்து உள்ள போய் பார்க்கும் பொழுது அவர் ஏன் கஷ்டப்பட்டான்னு சொன்ன காரணம் வந்து ஆகாஷ் ரெக்கார்ட்ல எடுக்கும்போது அது இருக்கும். அது எத்தனை பிறகுகள் தந்தாலும் இருக்கும். இன்னொரு கேள்வி கேட்டேன். மகாத்மா காந்தி, ஃபாதர் ஆஃப் த நேஷன், சத்திய சோதனை புக் எழுதியிருக்காரு. அவர் அளவுக்கு சத்தியத்துக்கு மரியாதை கொடுத்தவங்களோ, நேர்மைக்கும் உண்மைக்கும் மரியாதை கொடுத்தவங்களோ யாருமே கிடையாது. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம அவர் நடந்ததே கிடையாது. மனசாட்சியோட நடந்தவர். இன்னைக்கு நம்ம மனசாட்சியை பத்தி பேசுறோடைய மனசாட்சியை பத்தி யாரும் அதை பத்தி நினைக்கிறதே இல்லை. அது ஒரு பக்கம் தூக்கி போட்டு மனசாட்சின்னு பேசிட்டு மனசாட்சிக்கு விரோதமாக நடந்துட்டு இருக்கோம். எப்படி பண்றோம்? கோர்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்தியன் கோர்ட்ஸ்ல ஏதோ ஒரு ஹோலி புக்கு வைக்கிறாங்க. அது எந்த புக்குன்னு தெரியல. பட் அந்த ஹோலி புக்ல நான் சொல்வதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கிட்டு உங்க ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்றாங்க. குற்றம் சாட்டப்பட்டவரும் சொல்றாரு, நான் சொல்லுவதெல்லாம் உண்மை சத்தியம் சொல்லிட்டு அந்த புக்கு மேல சத்தியம் பண்ண பிறகு அப்புறம் அவங்க ஸ்டேட்மெண்ட்டை ரெக்கார்ட் பண்றாங்க. குற்றம் சாட்டினவரும் அதை தான் சொல்றாரு, நான் சொல்லுவதெல்லாம் உண்மை, நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம் அப்படின்னு சொல்லி ஏதோ 3 டைம்ஸ் சொல்றாங்கன்னு நினைக்கிறேன் கோர்ட்ல. அந்த 3 டைம் உத்தரவை சத்தியம் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் கோர்ட்ல ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்றாங்க. குற்றம் சாட்டப்பட்டவரும் குற்றவாளியும் சொல்லப்படுகிறவரும் நான் சொல்லுவதெல்லாம் சத்தியம் சொல்றாரு. குற்றம் சொல்றவர், இவர் என்னை ஏமாத்திட்டாரு, இவர் என்னை சீட் பண்ணிட்டாரு, இவருக்கு என்ன கொலை பண்ணிட்டாரு, குற்றம் சாட்டவரும் நான் சொல்லுவதெல்லாம் உண்மைன்னு சொல்றேன். அப்ப ஏதாவது ஒரு தீர்வு ஒண்ணு வருது. அப்ப யாரோ ஒருத்தர் பொய் சொன்ன தப்பு தானே. யாரோ ஒருத்தர் பொய் ஒண்ணு இவர் சொல்லியிருக்கணும், இல்ல அவர் சொல்லியிருக்கணும். பொய் சொன்னவர் தானே. இந்த அரசாங்கம் பொய் சொல்லி நீங்க சத்திய பிரமாணம் பண்ணீங்க அப்படின்றதுக்காக இன்னைக்கு வரைக்கும் யார் மேலேயாவது ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லை. எனக்கு தெரிஞ்சு கோர்ட்ல அது ஒரு பாரம்பரியமாக, அது ஒரு, அது என்ன சொல்லுவாங்க, அது ஒரு ரொட்டீனா, ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜரா வச்சுக்கிறாங்க. நீ எதுவா இருந்தாலும் சொல்றதெல்லாம் சத்தியம் சத்தியம் சொல்லிட்டு நீ சொல்லு. நீ என்ன புழுகுனாலும் சரி, நீ அண்ட புழுகு ஆகாச புழுகு என்ன புழுகுனாலும் சரி, அதை நாங்க ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். ஒரு தீர்ப்பு டிக்ளேர் வந்த பிறகு எவனோ ஒருத்தன் சொன்னது உண்மை, அது தீர்ப்பு எப்படி வரும்? தீர்ப்புகள் வேற மாதிரி இருக்கு, அதை பத்தி நான் பேச வேணாம். அப்ப அந்த தீர்ப்புக்கு எக்ஸ்ன்னு வருது, ஒய்ன்னு வருது வச்சுக்கோங்க. எக்ஸ்னா ஃபேவர், ஒய்னா நெகட்டிவ்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த தீர்ப்பு சொல்லுகின்ற நீதிபதி என்ன பண்ணும்? தவறாக சத்திய பிரமாணம் செய்த, தவறாக சத்திய பிரமாணம் கொடுத்த ஒரு கோர்ட்ல ஒரு அரசாங்கத்துக்கிட்ட தவறான சத்திய பிரமாணத்தை கொடுத்த அந்த நபர் மீது எந்த கவர்மெண்ட் என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்தது இது வரைக்கும் இல்லை. அது யாரு கொடுக்கும்? டிவைன் கொடுப்பாங்க. எங்கே கவர்மெண்ட் மிஸ் பண்ணிடுச்சோ அதை இறைவன் வந்து கொடுப்பார். அதை இறைவன் வந்து கொடுப்பார். நிறைய பேர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன் சார், இப்போ சிறைச்சாலைகள்லாம் போயிட்டு சர்வீஸ் பண்றவங்க, சிறைச்சாலைகள்லாம் போயிட்டு வேற வேற மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறவங்க சொல்லுவாங்க, சார் சிறைச்சாலையில வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுல எங்களுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 70% அப்பாவிகள் தான் சார் இருக்காங்க. அப்பாவிகள் தான் இருக்காங்க, 30% தான் உண்மையிலேயே தப்புனவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி. சிறைகள்ல நாம பார்த்தோம்னா குற்றவாளிகள் சொல்லி முத்திரை குத்தப்பட்டு தண்டனை அளிக்கப்பட்டு சிறைச்சாலைகள் இருக்கின்றவர்கள 70% அப்பாவி மக்கள், அந்த குற்றத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லை, இருக்கிறாங்க. 30% தான் வந்து உண்மையான குற்றவாளிகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சார். இது வந்து ஒரு முறை ஒரு பேரு
டக்குன்னு கவனத்துக்கு வருது. ரஷ்யால ஒரு சிறைச்சாலைக்கு அவர் ஒரு பெரிய விஐபி, அவருக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்து, அந்த விஐபி பேர் எனக்கு டக்குன்னு கவனம் வரல, இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய விஐபி, அவருக்கு ரஷ்ய அரசாங்கம் ஒரு அனுமதி கொடுக்குது. ஒரு ஒரு சிறப்பான ஒரு நாள்ல, அந்த ஒரு ஸ்பெஷல் டேல அவர் போய் சிறை கைதிகளை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுமதிக்கிறாங்க. அவரும் போயிட்டு வர்றாரு, எல்லாரையும் போய் பார்த்து பேசிட்டு வர்றாரு. அப்ப எல்லாரும் முகத்திலையும் ஒரு சந்தோஷம், ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல இவ்வளவு பெரிய ஒரு இஐபி வந்து நம்மள எல்லாம் பாக்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம். எல்லாரும் ஹாய் சொல்றாங்க, பாய் சொல்றாங்க. இப்ப எப்படி சினிமாக்காரங்கெல்லாம் பார்த்தா நம்ம ஆளுங்க ஹாய் சொல்றது, பாய் சொல்றது, அதே மாதிரி அவங்களும் ரொம்ப சந்தோஷத்துல ஹாப்பியில வந்து சொல்றாங்க. அப்ப ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன வார்த்தை நல்லா மனசுல போச்சுங்க. நாங்க தப்ப செஞ்சுட்டு எல்லா தப்பையும் நாங்க பண்ணிட்டு நாங்க வெளியே இருக்கோம், நீங்க எந்த தப்பையும் பண்ணாம உள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இதுதான் இப்ப நான் சொன்ன விஷயத்தினுடைய ஒரு கோட். நாங்க வெளில இருக்கோம், நீங்க உள்ள இருக்கீங்க, ஜெயிலுக்குள்ள இருக்கீங்க. ஆனா நாங்க எல்லா தப்பையும் பண்ணிட்டு நாங்க வெளில இருக்கோம், நீங்க எந்த தப்பும் பண்ணாம ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை உள்ள இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரா. இதுதான் உண்மை, பிராக்டிக்கலான உண்மை அதுதான். ஸோ உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தப்பு பண்ணவங்கன்னு கிடையாது, உள்ள இருக்கிறவங்க எல்லாருமே தப்பு பண்ணாதவங்க கிடையாது, வெளியில கலந்து இருக்கு. யாருக்கு வந்து நல்ல நேரம் இருக்கோ அவன் மாட்ட மாட்டான், யாருக்கு கெட்ட நேரம் இருக்கோ அவன் மாட்டிக்குவான். மாட்டினவ தான் திருடு. இதை பத்தி வருஷம் திருப்பி வேற டைவெர்ட் ஆகும். ஸோ எதை பத்தி பேசணும்? பணமா? ரொம்ப பேசி தயவு சாரி, ஏதோ பேச போனோம் அப்படியே போயிட்டோம். ஐயா யாராவது ஞாபகப்படுத்த மகாத்மா முடியுமா? காந்தியை பத்தி, ஐயா மகாத்மா காந்தி ஐயா பத்தி பேச வந்தேன். சத்தியம். மகாத்மா காந்தி. எஸ், மகாத்மா காந்தி வந்து ஏன் வந்து ஒரு மரணம்ன்றது வந்து துர்மரணம், அவர் கொடுமையான மரணம். கோட்ஸை வந்து சுட்டு ஒரு பப்ளிக் பிளேஸ்ல சுட்டு அவர் இறக்குறார். மரணம் அப்படின்றது வந்து நாம் அடுத்த ஜென்மத்துல எந்த மாதிரி பிறவிகளை எடுப்போம் என்று காட்டக்கூடிய ஒரு விஷயம். மரணம் என்பது நாம அடுத்த ஜென்மத்துல எந்த மாதிரி ஃபேமிலியில பிறக்க போறோம், எந்த மாதிரி வாழ போறோம், எந்த மாதிரி இருக்க போறோம் அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு அம்சம். இந்த மரணத்தை பத்தி நாம நிறைய பேசுவோம். மரணத்தை பத்தியே நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறேன். எப்படி நாம மரணம் ஆகணும், எப்படி மரணம் ஆகக்கூடாது, இந்த மரணத்துக்கு நாம நம்மளை எப்படி தயார் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களை கூட நான் சொல்றேன். என்ன டாக்டர் ரொம்ப நெகட்டிவா பேசுறீங்க? இட் இஸ் ஏ பாசிட்டிவ் மெசேஜ். நாம நெகட்டிவா நினைச்சுக்கிறோம், அது நெகட்டிவ் மெசேஜ் கிடையாது, பாசிட்டிவ் மெசேஜ். அதை பத்தி நாம நிறைய பேசுவோம். ஸோ அந்த ஒரு துர்மரணம் காந்திஜிக்கு ஏன் நடந்தது? அவர் தான் மகாத்மாவாச்சே, உலகம் முழுசும் போற்றப்படுகின்ற ஒரு மனிதர், உலகம் முழுதும் குறை சொல்லப்பட முடியாத ஒரு மனிதர், கடவுளுக்கு அடுத்து அவர் சொல்லலாம்னா அந்த மாதிரி வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர். அவருக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு துர்மரணம் போது என்னுடைய குரு சொன்னார், நீங்க போயிட்டு அவருடைய லைஃப்பை வந்து ஆகாஷ கட்ட பாருங்க. ஸோ அது பார்த்தேன். பார்த்த பிறகு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு. ஐயா நீங்க சொன்னது சரிதான், சரியாதான் இருக்கு அப்படின்னு. சரியா இருக்கா? எஸ், சரியா இருக்கு. இறைவன் எல்லாத்துக்கும் கரெக்டா தான் சரியா தான் நடத்துவார். இறைவனுடைய செயல்லையோ, இறைவனுடைய செயல்பாடுகள்லையோ, இறைவனுடைய எண்ணத்திலையோ நீங்க எப்பயுமே எந்த வகையிலுமே ஒரு சின்ன ஒரு டார்க் கூட நீங்க கண்டுபிடிக்க முடியாது, ஒரு சின்ன குறை கூட கண்டுபிடிக்க முடியாது, ஒரு சின்ன தப்பு கூட கண்டுபிடிக்க முடியாது. எது நடந்தாலும் அது இறைவனுடைய ஆசீர்வாதத்தோட, இறைவனுடைய அனுமதியோட, இறைவனுடைய சம்மதத்தோட தான் நடக்குது. அதனால இறைவனுடைய சம்மத்தோட நடக்கின்ற எந்த ஒரு விஷயத்துக்கும் நீங்க நியாய தர்மமும் நீங்க கற்பிச்சு உங்க டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். மகாத்மா காந்தி ஏன் அந்த மாதிரி ஒரு துர்மணத்தை அடைந்தாத காரணத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? இதனால நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்னன்னா, உங்க வாழ்க்கையில எது நடந்தாலும், யாருக்கு எது நடந்தாலும் அது அவரவர்கள் செய்த கர்மாவினால் தான் நடக்கின்றன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அடிஷனலா இன்னொரு பாயிண்ட் என்னன்னா, இந்த ஜென்மத்தில் செய்வது அடுத்த ஜென்மத்துக்கு தான், இந்த ஜென்மத்துக்கு கிடையாது. நீங்க இந்த ஜென்மத்துல அனுபவிக்கிற எல்லா விஷயங்களுக்கும் பாஸ்ட் லைஃப் தான் காரணம். அந்த பாஸ்ட் லைஃபினுடைய பெனிஃபிட்ஸை இங்க ரீட் பண்றீங்க, இங்க அறுவடை செய்யறீங்க. இந்த பிறவினுடைய இதை வந்து அடுத்த ஜென்மத்துல அறுவடை செய்கிறோம். வாட் வி சோ வாட் வி ரீப். எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை செய்யறோம். விதைக்கிறது ஒண்ணு, அறுவடை செய்யறது ஒண்ணு கிடையாது. ஆனா நாம் என்ன பண்றோம்?
கோதுமையை விதைக்கிறோம், அரிசி வந்து எதிர்பார்க்கிறோம். அரிசியை விதைக்கிறோம், கோதுமையை வேணும்னு எதிர்பார்க்கிறோம். கம்பை விதைக்கிறோம், எனக்கு திணை கிடைக்கணும்னு வேண்டிக்கிறோம். எனக்கு திணையை விதைக்கிறோம், எனக்கு வந்து சோளம் போகணும்னு வேண்டிக்கிறோம். கேழ்வரகை விதைக்கிறோம், எனக்கு வந்து மக்காச்சோளம் போகணும்னு கேட்கும். அது கிடைக்காத போது சிஸ்டம் நம்மகிட்ட தான் ஏதோ தவறா இருக்கு அப்படின்னு உணர்றதுல கடவுளை குறை சொல்றோம். அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. ஸோ பாஸ்ட் லைஃப்ல நாம என்ன பண்ணமோ அதுதான் இந்த லைஃபுக்கு, இந்த லைஃப்ல என்ன பண்றோமோ அதுதான் அடுத்த லைஃப். அப்ப அடுத்த லைஃப் நிர்ணயிக்கிறது வந்து இந்த லைஃப் தான். அப்ப இந்த லைஃப்லயே நீங்க அடுத்த லைஃப்பை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த டைம் தான் நீங்க பண்ணணும். ஸோ இந்த லைஃப்ல நமக்கு வர நன்மைகள் தீமைகளை வந்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சுற்றி இருக்கிறவங்க என்னென்ன மூலமா பண்றாங்க அப்படின்னும் போது இதன் வழியாகலாம் நம்ம ஸோ பணத்துக்காக தான் நிறைய கர்மா வரும். இந்த பணத்துக்காக சப்ஜெக்ட் நாளைக்கும் கண்டினியூ ஆகும் போல இருக்கு பார்த்தா. ஸோ பணத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நாம் பணத்துக்கிட்ட போய் நாம் ஏன் சார் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா, பணம் அப்படின்றது என்னன்னா ஒரு கண்ட்ரிலையும் ஒரு கரன்சி இருக்கு. எல்லா நாடுகள்லையுமே ஒரு கரன்சி இருக்கு. இப்போ ஒரு நீங்க ஒரு கண்ட்ரியில போயிட்டு நியர்பை ஒரு கண்ட்ரியில போயிட்டு நீங்க உங்க கரன்சி கொடுத்தோன்னா அவர் வாங்க மாட்டார். அவங்க நாட்டுல அவங்க கரன்சி தான் நீங்க கொடுக்கணும். ஸோ அந்தந்த நாட்டுல அவங்கவுங்க ஒரு கரன்சி வச்சிருக்காங்க. சரி, நீங்க ஈரோவை கொண்டு போனா யூஎஸ்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யூஎஸ்ல கொடுத்தா ஈரோட அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. சிங்கப்பூர் டாலரை வந்து யூகே டாலர்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. யூகே டாலரை வந்து சிங்கப்பூர் டாலர்ல அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இந்த ரெண்டு கண்ட்ரியினுடைய டாலரையும் ஆஸ்திரேலியன் டாலர் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ கண்ட்ரி டு கண்ட்ரி வேரி ஆகுது. ஆனா நம்ம என்ன பண்ணோம், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அப்படி சொல்லி மாத்துறோம். இப்ப கொடுக்குறோம், பட் அதுக்கு ஒரு ஈக்குவல் டு வேல்யூவா அங்க மாத்திக்கிறாங்க. அப்போ அந்தந்த கண்ட்ரியுடைய வேல்யூ அந்த கண்ட்ரியில மட்டும்தான் வேல்யூ. அடுத்த கண்ட்ரிக்கு போனா அதை எக்ஸ்சேஞ்ச் பண்றோம். அப்ப இந்தியன் ருபி ஒரு 84 ருபீஸ் அப்படின்னா யூஎஸ் டாலர் என்ன, இல்ல யூஎஸ் டாலர் ஒரு 84 டாலர்ஸ்னா இதனுடைய ரேஷியோ என்ன? இப்போ கண்ட்ரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வந்து மாறும் இல்லையா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கண்ட்ரிலையும் அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க், அவங்களுடைய ரிசர்வ் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மாற்றும். ஸோ அப்போ அந்த வேல்யூ தான் மாறுது. அந்த வேல்யூ மாறும் பொழுது அவங்களுடைய வேல்யூ ஜாஸ்தியா இருக்கு, நம்மளுடைய வேல்யூ கம்மியா இருக்கு. அப்படின்னா நம்ம ஏழை நாடுன்னு அர்த்தம். வேல்யூ யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவங்க பணக்கார நாடுன்னு அர்த்தம். இந்த பணக்கார நாடு ஏழை நாடு வந்து இதை வச்சுதான் டிசைட் பண்றாங்க. இன்னும் வேற இன்கம் கிரைட்டேரியா வச்சு பண்றாங்க, அது வேற சப்ஜெக்ட். அப்ப அந்த கரன்சின்றது வந்து வேல்யூ. அப்ப நாட்டுக்கு நாடு போகும்போது வேல்யூ மாறும். இந்தியாவுக்கு வேற, பாகிஸ்தானுக்கு வேற, ஸ்ரீலங்காவுக்கு வேற, யூகேக்கு வேற, ஆஸ்திரேலியாவுக்கு வேற. இப்படி கரன்சி மாறும் பொழுது எப்படியெல்லாம் மாறி மாறி வருதோ அதே மாதிரி நம்ம கரன்சியை ஒரே ஸ்டாண்டர்ட் வேல்யூவா எடுத்துக்க முடியாது, வேற வேல்யூ. அப்ப பணம்ன்றது இங்க என்ன கொண்டு வரும்? பணம்னா எல்லாருக்கும் பணம் தான், எல்லாருக்கும் பணம் வேணும், எல்லாரும் பணம் கொடுத்தாதான். அது வந்து ஒரு எனர்ஜி. பணம் வந்து ஒரு எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு வேற வேற ஃபார்ம்ல வருது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நோய் அப்படின்றது ஒண்ணுதான், ஒரே ஒரு நோய் தான். அந்த நோய் அவங்கவுங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி, அவருடைய பூர்வ ஜென்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி வேற வேற நோய்களாக வருகிறது. சித்தர்கள் வந்து 4448 வியாதிகள் அப்படின்னு சொல்றாங்க, கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா நோயின்றது ஒண்ணுதான், ஆரோக்கியம்ன்றதும் ஒண்ணுதான், நோயின்றதும் ஒண்ணுதான், ஆரோக்கியம்ன்றதும் ஒண்ணுதான். நோயை வேணா கிளாசிஃபை பண்ணலாம், 4448 வியாதிகளா சொல்லலாம். இன்னும் ஆட பேர் நிறைய புது புது பேர் வச்சுட்டு இருக்காங்க, எல்லாமே ஓகே. ஆனா ஆரோக்கியத்தை வந்து நீங்க கிளாசிஃபை பண்ண முடியாது. ஆரோக்கியம் வந்து ஒரே ஆரோக்கியம் தான். அந்த நோயிலிருந்து விடுபட்டீங்களா, இந்த நோயிலிருந்து விடுபட்டீங்களா, இந்த நோயிலிருந்து விடுபட்டீங்களா, அந்த நோய் விடுபட்டீங்களா? அது மன ரீதியான நோயாக இருக்கட்டும், உடல் ரீதியான நோயாக இருக்கட்டும், வேற எதுவாக இருந்தாலும் கியூர் ஆயிட்டோமா, அதுதான். அப்போ நோய்ன்றது ஒண்ணுதான், ஆனா வெவ்வேறு பேர்கள் இருக்கு. ஆரோக்கியம்ன்றது ஒண்ணுதான், அது ஒரே பேர்ல தான் இருக்கு. ஆரோக்கியம் மட்டும் அது மாற்றப்படி ஆரோக்கியம் ஒன்னே ஒண்ணுதான். ஸோ பணமும் வந்து ஒரு எனர்ஜி, கரன்சி வேரி ஆகும், ஆனா எனர்ஜி வேரி ஆகாது. பணம்ன்ற ஒரு கரன்சி அப்படி கிடையாது, கரன்சின்னு தான் வெவ்வேறு வரும். அப்ப நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், ஏற்ற இறக்கம் இருக்கும். இன்னைக்கு இந்த வேல்யூ, இன்னைக்கு அந்த வேல்யூ, இன்னைக்கு வேல்யூ குறைஞ்சிருக்கு, இன்னைக்கு வேல்யூ கூடி இருக்கு. பேங்க்ஸ்ல டெய்லி டாலர் ரேட்டு எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த கரன்சி ரேட்டு. அந்த மாதிரி இந்த பணத்துக்கு உண்டான வேல்யூ வந்து அந்த எனர்ஜின்னு பார்க்க மாறாது. ஸோ அந்த எனர்ஜியை யாரெல்லாம் வந்து பாசிட்டிவா ஈர்க்க தெரியுதோ பணம் அவர்களை தேடி வரும். பணம் அவர்களை தேடி வரும். பணத்தினுடைய சக்தியை, பணத்தினுடைய எனர்ஜியை நீங்க உள்ள அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கணும்.
அந்த டெக்னிக்கை தெரிஞ்சுக்கணும். நீங்க பணத்தினுடைய எனர்ஜியை வந்து நீங்க ஹானர் பண்ணல, அதை ரெஸ்பெக்ட் பண்ணல, அதை வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க, டிஸ்ரெஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பணம் உங்ககிட்ட தங்காது, வெளியே போயிடும். பணம் சொல்லும்போது எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம்னா, பணம் என்கிட்ட நிறைய இருக்கு, அபண்டன்ஸா இருக்கு, அபண்டன்ஸா இருக்கு, என்ன தேவையோ அதுக்கு மேலேயே இருக்கு அபண்டன்ஸ். இதுதான் ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலை. அது பெற முடியலன்றது வேற சமாச்சாரம், பட் பெற்றுக்கொள்ள வேண்டிய, பெற முடியக்கூடிய ஒரு நிலை. அபண்டன்ஸா இருக்கணும் பணம், எல்லாமே அபண்டன்ஸா இருக்கணும், என்ன தேவையோ தேவைக்கு மேல இருக்கும். இது ஒண்ணு. அடுத்தது வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கிறது. வருது சார், போகுது சார், வருது சார், போகுது சார், ரிசர்வ் பண்ண முடியல, சேவ் பண்ண முடியல. இது ரெண்டாவது கேட்டகரி. ஜாதகங்கள்ல, ஜோதிடத்துல இது வந்து ஒரு தோஷம்னு சொல்லி சொல்லுவான். வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு, சேவ் பண்ண முடியலன்றது அஸ்ட்ராலஜிக்கலா ஒரு வகையான தோஷம். நிறைய தோஷங்கள் இருக்கு, அதுல இது ஒரு வகையான தோஷம். அதுக்கு வெவ்வேறு பேர்ல சொல்லுவான். ரெண்டு, வருது சார் ஏதோ ஒரு அது, ஆனா செலவு அதிகமா இருக்கு, வரவுக்கு மேல செலவு அதிகமா இருக்கு. வரவு 8 செலவு 10 ஒரு தமிழ் பாட்டுல வரும் இல்லையா, வரவு 8 செலவு 10. இன்னைக்கு இந்த மாதிரி தான் சார் நிறைய இருக்கு அப்படின்றாங்க. இந்த 3 கேட்டகரியிலையும் மக்கள் இருக்காங்க, இன்னைக்கும் இருக்காங்க, எப்பயுமே இருப்பாங்க, உலகம் அழிகிற அன்னைக்கு கூட இருப்பாங்க. வறுமையெல்லாம் ஒழிக்கவே முடியாது, வறுமையை வந்து எந்த காலத்திலும் ஒழிக்கவே முடியாது. நான் சின்ன பையனா இருக்கும்போது, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, தினத்தந்தி பேப்பர்ல எழுத்து கூட்டி குடிக்கும் போதும், அப்பயும் அந்த எலெக்ஷன் டைம்ல வரும், நாங்கள் வறுமையை ஒழிப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வறுமையை ஒழிப்போம்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கட்சிக்காரங்க பேசுவாங்க. அந்த பேட்டி பேப்பர் வந்தது. நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது லைப்ரரியில உட்காந்து எழுத்து கூட்டி படிச்சிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்த எல்லா எலெக்ஷன்லையுமே அதை தான் சொல்லிட்டு இருக்காங்க, வறுமையை ஒழிப்போம், வறுமையை ஒழிப்போம் சொல்லிட்டு. இன்னைக்கு வரைக்கும் அது ஸ்டேட் கவர்மெண்ட் எலெக்ஷனா இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட் எலெக்ஷனா இருந்தாலும் சரி, எந்த எலெக்ஷன்லையும் இது வரைக்கும் நான் பார்த்த எலெக்ஷன்ல எல்லா எலெக்ஷனும் இந்த சாராம்சம், நாங்கள் வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓட்டு கேட்க வர்றவங்களும் வறுமையை ஒழிப்போம்னு சொல்லுவாங்க. ஒரு கேள்வி நீங்க யோசனை பண்ணிக்கோங்க, இத்தனை வருஷமா அவங்க என்ன பண்ணாங்க? நம்ம அரசியல் பண்ணல, நம்ம அரசியல் வாதத்துக்கு வரல, நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்டு பேசிட்டு இருக்கோம். நம்ம வந்து அரசியல் கட்சி மாதிரி வாதத்துக்கெல்லாம் வரல, நமக்கு அரசியல் வேண்டாம், அது நம்ம சப்ஜெக்ட் கிடையாது. அப்ப இத்தனை வருஷமாக நிறைய முதலமைச்சர்கள் வந்தாங்க, நிறைய பிரதமர்கள் வந்தாங்க, நிறைய அரசாங்கங்கள் மாறிச்சு, கட்சிகள் மாறுகின்றன, நிறைய மந்திரி சபைகள் மாறுகின்றன. இவங்க என்ன வறுமையை போக்குனாங்க? போல. நான் சின்ன பையனா இருக்கும் போதும் வறுமை இருக்கு, இப்ப நான் அந்த முழுகி நரைச்ச நாளுக்குள்ள வந்துட்ட பிறகும் வறுமை இருந்துதான் இருக்கு. இது இப்ப இல்ல, இன்னும் இந்த உலகம் அழிய போகுதுன்ற அன்னைக்கும் வறுமை இருக்கு. வறுமையை ஒழிக்க முடியாது. வறுமையினுடைய பர்சன்டேஜ் மாறும், வறுமையினுடைய சதவிகிதம் வந்து இவ்வளவு பர்சன்டேஜ் வறுமை இருக்கு, இவ்வளவு இந்த வறுமைகள் மாறும், செல்வ நிலைகளும் மாறும் ஒழிய வறுமையை ஒழிக்க முடியாது. உலகத்திலேயே பணக்கார நாடு அமெரிக்கா தான், சொர்க்க பூமி அமெரிக்கா தான். இந்த ஜெமினி ஃப்ளைஓவர் சென்னை பிரிட்ஜில் பார்த்தீங்கன்னா, அந்த யுஎஸ் கான்சுலேட் ஜெனரல் ஆஃபீஸ் போகிறதுக்கு வெயிலையும் மழையிலும் நின்றுட்டு இருப்பாங்க. வெயிலையும் மழையிலையும் அந்த விசாவுக்காக, அந்த இன்டர்வியூக்காக வெளியே நின்றுட்டு இருப்பாங்க. அந்த ரோட்ல போகணும்னா பார்த்தா தெரியும், பார்க்க பரிதாபமா இருக்கும். அமெரிக்கா போறாங்க, சொர்க்க பூமிக்கு போறாங்க, ஒரு பெரிய சொர்க்கமாக இருக்கின்ற அந்த அந்த ஒரு கனவு பூமிக்கு போறாங்க. அந்த போறதுக்கு இவங்கெல்லாம் வயலில் நிற்கிறாங்க, பாவம், பரிதாபமா இருக்கும். ரைட், ஓகே, போறாங்க. ஆனா அந்த அமெரிக்காவிலையும் பிச்சைக்காரர்கள் இருக்கிறார்கள்ன்றது உண்மை. இது எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பேர் தெரியாது, நிறைய பேருக்கு, குறைவான மக்களுக்கு தான் தெரியும், நிறைய பேர் தெரியும். அந்த அமெரிக்காவிலையும் பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்க, அந்த அமெரிக்காவிலையும் பிச்சை எடுக்கிறவங்க இருக்காங்க. இதை அவன் யாரும் மறக்க முடியாது. உலகத்திலேயே வறுமையான நாடு, ஏழ்மையான நாடு, கவர்மெண்ட், யுனைடெட் நேஷன்ஸ் இவங்க கூட கடன் கொடுக்கறதுக்கு யோசனை பண்றாங்க. அந்த நாடுகளுக்கு மற்ற கவர்மெண்ட்ஸோ, யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து பணம் கடன் கொடுக்குறாங்க. அந்த கடன் கொடுக்கறதுக்கு கூட பயப்படுறாங்க. ஏன்னா அந்த கண்ட்ரிக்கு பணம் கொடுத்தா திருப்பி நமக்கு வருமா, எந்த அளவுக்கு நமக்கு பணம் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசனை பண்றாங்க. நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அப்படி போட்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்தாலும் கொடுத்த பணம் வரல, கொடுத்த பணத்துக்கு வட்டி வரல அப்படின்னு கவர்மெண்ட்ஸ், இந்த மாதிரி நிதி நிறுவனங்கள்லாம் புலம்புறாங்க.
அந்த மாதிரி வறுமை கோட்டுல வறுமையில இருக்கின்ற நாடுகளின் கூட பணக்காரர்கள் இருக்கிறார்கள். பணக்காரர்கள் இருக்கிறார்கள். எத்தியோப்பியா வறுமையான நாடு. எத்தியோப்பியாவிலையும் பணத்தை வச்சுக்கிட்டு பணத்தை என்ன பண்றதுன்னு தெரியாம முடிக்கிறவங்க இருக்கிறார்கள். நீங்க எந்த நாடு சொன்னாலும் சொல்லுவேன் நான். நீங்க உலகத்துல வறுமையான நாடுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்காக எத்தியோப்பியா சொன்னேன். பட் நாட் ஓன்லி எத்தியோப்பியா, எத்தியோப்பியா இல்லாம வேற எந்த நாடுகள் வறுமை நாடுகள் நீங்க ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கீங்களோ அந்த நாடுகளையும் கையில காசு வச்சு என்ன பண்றது தெரியாம, கண்ணு மண்ணு தெரியாம செலவு பண்ணி பணத்தை என்ன பண்ண தெரியாம முடிக்கிற பணக்காரர்கள் இருக்கிறார். அப்ப வறுமையான நாடுகளையும் பணக்காரர்கள் இருக்கிறார்கள். செழுமையான அமெரிக்கா போன்ற ஐரோப்பா போன்ற நாடுகள்லையும் கூட பிச்சைக்காரர்கள் இருக்கிறார். அப்ப வறுமைன்றதும் செழுமைன்றதும் இந்த பிரபஞ்சம் அழிகிற வரைக்கும் இருக்கும். அது மாறவே மாறாது. ஆனா நாம எந்த கேட்டகரியில வரணும்ன்றது தான் முக்கியம். நீங்க மற்றவர்கள் சொல்றதையோ, அரசியல்வாதிகள் சொல்றதையோ, உலக தலைவர்கள் சொல்றதையோ நம்பி ஏமாற வேண்டாம். இதுதான் உண்மை. எந்த தலைவர் வந்தாலும் மாற்ற முடியாது. வறுமையும் இருக்கும், செழுமையும் இருக்கும். நாம வறுமையே இருக்க வேண்டாம், நாம செழுமை இருக்கும். அப்ப செழுமைக்கு நமக்கு பணம் வேணும். அந்த பணத்தை நீங்க எனர்ஜியா பாருங்க. அந்த எனர்ஜி புண்படுகின்ற மாதிரி, அந்த எனர்ஜி வருத்தப்படுகின்ற மாதிரி, அந்த எனர்ஜி வேலைப்படுகின்ற மாதிரி நம்ம சில விஷயங்கள் நம்ம லைஃப்ல பண்ணி இருப்போம். அந்த பண்ணதுனால அந்த எனர்ஜி நம்ம கிட்ட கோச்சிக்கிட்டு தூரமா போடும். கோச்சிக்கிட்டு தூரமா போடுங்க. நம்ம ஒரு நம்ம மக்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னார். கோச்சிக்கெல்லாம் போகாது. அது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். பட் அது நாம நாட் குவாலிஃபைட்னால தூரமா போயிடுச்சு. நாட் குவாலிஃபைட் டு கெட் தட் மணி. அந்த பணத்தை நாம் பெறுவதற்கான தகுதி நம்ம கிட்ட இல்லை அப்படின்ற காரணத்துக்காக அந்த பணம் நம்ம கிட்ட விலகிடும். அந்த பணம் நம்ம கிட்ட வருவதற்குண்டான தகுதி நம்ம கிட்ட நம்ம வர வச்சுக்கிட்டோம்னா பணம் நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக். நீங்க முயற்சியே பண்ணாம வரும். நீங்க ஹார்டு எஃபெக்ட் போடாம வரும். கடினமாக உழைக்காம வரும். கடினமான உழைத்தா பணம் வரும்னா, கடினமா உழைத்த முன்னுக்கு வந்தேன், நான் கடினமா உழைத்தேன்னு தான் எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க. அது தப்பான ஒரு கான்செப்ட். அது அப்படி மக்கள் கிட்ட அப்படி ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டாங்க. அப்படியெல்லாம் இல்லை. கடுமையான உழைக்கிறவங்க, கடுமையான வேலை செய்யறவங்கன்னா அப்படின்னு சொல்லி பார்த்தா நான் நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். கோயம்பேட்டில் காய்கறி மார்க்கெட்ல மூட்டை தூக்குறவங்களும் கடுமையான வேலை செய்யறவங்க தான் பெரிய பெரிய பணக்காரர்களாக கோட்டீஸ்வரர்களாக இருக்க வேண்டும். ஆனா அவங்க எப்படி இருக்காங்க? அன்றாடம் காட்சிகளாக தான் இருக்கிறாங்க. ஸோ கடுமையான உழைப்பு தான் உயர்வு தரும். கடுமையான உழைப்பு தான் நான் செல்வந்தனாக செல்வாக்குள்ளவனாக இருக்க செய்யும்ன்ற கான்செப்ட் தப்பு. அதை புரிஞ்சுக்கோங்க. கடுமையாலாம் உழைக்க வேண்டாம். அப்படியெல்லாம் ஒரு அமைப்பு கிடையாது. நாமளே உருவாக்கின தப்பான ஒரு அபிப்பிராயம். அது நேர்மையான முறையில, தர்மமான முறையில நாம செயல்பட்டோம்னா பணம் உங்களை தேடி வரும். அப்ப பணம் நம்ம கிட்ட வரல சார், பணம் பிரச்சனை சார், கஷ்டம் சார் அப்படின்னா நாம அந்த பணத்தை பெறுவதற்கான, நாம அந்த பணத்தை அனுபவிப்பதற்கான, அந்த பணத்தை பெற்று இருப்பதற்கான தகுதி நம்ம கிட்ட இல்லைன்னு. அந்த தகுதி நீங்க வர வச்சுக்கிட்டீங்கன்னா அது நம்ம கிட்ட, நான் இப்போ பேச்சுக்காக சொன்ன கோச்சிட்டு போச்சு இல்லையா, அது ஃப்ரெண்ட்லியா உங்ககிட்ட வந்து உங்களை வந்து கட்டிப்பிடிச்சு. நீங்க போனா கூட போக. இது ஒரு வகை. அந்த வரவுக்கு மேல செலவு இருக்குன்ற கேட்டகரி தான் நிறைய. அபண்டன்ஸா இருக்கிறது வந்து கம்மி, வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கிறது ஒரு மீடியம். இன்னைக்கு வரவுக்கு மேல செலவு இருக்கு சார், என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றவங்க தான். வரவுக்கு மேல செலவு ஏன் வருது? கடன்கள் ஒரு மனிதனுக்கு ஏன் வருகின்றன? அது சின்ன கடனா இருக்கட்டும், பெரிய கடனா இருக்கட்டும், சாதாரணமா காய்கறி கடையில வைக்கிற கடனா இருக்கட்டும், பால்காரங்கிட்ட வாங்கிற கடனா இருக்கட்டும், மளிகை கடைக்காரர்கிட்ட வாங்குற கடனா இருக்கட்டும், சாதாரண கடன்கள் இருந்து நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல பெரிய பெரிய ஃபண்டிங் ஏஜென்சில இருந்து வாங்குற கடன் வரைக்கும் எல்லாமே கடன் நெகட்டிவ் தான். கடன் அப்படின்னாவே நெகட்டிவ் தான். ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்கும், நிம்மதியாக வாழ்வதற்கும், இன்பமாக வாழ்வதற்கும் என்ன அடிப்படை தேவைன்னா கடன் இல்லாமல் வாழ்வது. கடன் அப்படின்னு ஒரு பைசா கூட இருக்கக்கூடாது. நான் இந்த கர்மா எனர்ஜி ஹீலிங்க கரெக்டா, ரெகுலரா, ப்ராப்பரா, முறையா, சரியா நீங்க அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில ஒரே ₹1 கூட கடன் இருக்காது. நான் இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. சேலஞ்சா எடுத்துக்கோ. வாழ்க்கையில ஒரே ₹1 கூட கடன் இருக்காது. ஆனா நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நீங்க சரியா ஃபாலோ பண்ணாம டாக்டர் நீங்க சொன்னீங்க, நான் செஞ்சேன், எனக்கு ஒன்றும் பணம் இல்லை, நான் இன்னமும் கடன்காரனா இருக்குன்னு என்கிட்ட கேட்கக்கூடாது. நீங்க கர்மா ஹீலிங் எனர்ஜியில சொல்லக்கூடிய அந்த 17 விஷயங்களை, அம்சங்களை நாம கரெக்டா புரிஞ்சு நீங்க டே டு டே லைஃப்ல
அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ளை பண்றது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் அப்ளை பண்ணீங்கன்னா கடன் அப்படிங்கிறது ஒரு பைசா கூட இருக்காது. அந்த கடன் அற்ற நிலைக்கு வாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கடன் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லுவேன். கடன் இல்லாம வாழ்க்கை வாடும். அப்படின்னா டாக்டர் வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பரவாயில்ல, நீங்க சொல்ற மாதிரி அவாய்ட் பண்ணிக்கலாம். என்ன, ஒரு 2 வீலர் வாங்க வேண்டாம், கேஷ் பண்ணி வாங்கிக்கலாம். ஒரு 4 வீலர் வாங்கலாம், சரி லோன் இல்லாம நம்ம வாங்கிக்கலாம், ரைட், ஓகே. அப்ப வீடு எல்லாம் வாங்கணும்னா பெரிய அமௌண்ட் ஆச்சு, ஹியூஜ் அமௌண்ட் ஆச்சு. அப்ப அந்த அமௌண்ட் எல்லாம் வந்து வாங்கணும்னா கடன் போய் தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரர் கேட்டாரு. நல்லா நீங்க இந்த ப்ராசஸை வந்து ரெகுலரா அப்ளை பண்ணி டே டு டே லைஃப்ல நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த கடன் கூட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன். வீட்டு கடன் கூட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை, தொழில் கடன் கூட வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வேற எந்த பர்பஸ்க்காகவும் பொண்ணு கல்யாணம் பண்ணும் அதுக்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பையனுக்கு கல்யாணம் பண்ணும் அதுக்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பிசினஸ் ஆரம்பிக்கிற, ஒரு இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிற, இதுக்கு கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை. கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப நான் சொல்லும் போது என்னடா இது டாக்டர் ஏதோ உருட்டிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் நடைமுறை சாத்தியமா, இதெல்லாம் ஆகுமா, இதெல்லாம் நடைமுறையில சாத்தியம் இல்லாத விஷயம், ஏதோ சொல்லிட்டு இருக்காரு அவர் பாட்டுக்கு அப்படின்னு நினைக்கலாம். இல்லை இல்லை இல்லை, நடைமுறையில சாத்தியமான விஷயங்களைத்தான் இறைவனும் சொல்லுவாரு, சித்தர்களும் சொல்றாங்க. அவங்க சொல்லி அந்த மெசேஜை நான் உங்களுக்கு கன்வே பண்றேன். இது புதுமையான விஷயமா இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. அப்போ கடன் இல்லாமல் வாடுகின்ற ஒரு நிலைக்கு நம்ம தகுதியை நம்ம வந்து கிரியேட் பண்ணி, அந்த தகுதி உள்ள வரும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைக்கும். நீங்க என்ன கேட்குறீங்களோ அதுக்கு நாட் ஓன்லி மணி, அந்த தகுதியை நீங்க வர வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில உங்களுக்கு என்ன தேவையோ எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம அடுத்த கண்டினியூட்டி நம்ம நாளைக்கு பார்ப்போம். இன்னைக்கே சாரி, ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு, மன்னிச்சுக்கோங்க. நாளைக்கு கரெக்டா 6 மணிக்கு முடிப்போம். இந்த பணத்தை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நாம பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இதுல நிறைய பேருக்கு உங்களுக்கு சந்தேகம் இருக்கலாம், எப்படி டாக்டர் வந்து பணம் வரும், இது என்ன ஃபார்முலா, இது எப்படி வரும், இல்லை நோய் எப்படி சரியாகும். இன்னைக்கு நடந்த செஷன்ல எந்த கேள்விகள் உங்களுக்கு இருந்தாலும் நான் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பியிருக்கேன், அதுல உங்களோட கேள்விகள் அனுப்புங்க. அதுக்கு நாளைக்கு டாக்டர் பதில் சொல்லுவாங்க. வாட்ஸ்அப் நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 7824883355. ஒன் மோர், 7824883355. ஸோ இந்த எண்ணுக்கு உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும், இன்றைக்கு நடைபெற்ற செஷன்ல எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்க எழுதி அனுப்புங்க. நாளைக்கு முதல்ல அதுக்கு பதில் சொல்லிட்டு, நாளைக்கு செஷன்ல பதில் சொல்லிட்டு சார் இன்னைக்கு சொன்னதை கண்டினியூ பண்ணுவாங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி கூறி, நிகழ்ச்சி செய்வதற்கு முன்பாக பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்யும். கண்களை மூடி தியான நிலையில் இருந்து இந்த பாடலை கேட்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை
என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். ஏற்கனவே வாட்ஸ்அப் நம்பர் அதில் போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அதற்கு உங்களுடைய சந்தேகத்தை அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி.